Hi, sir. Good morning. This is Kural. So I'm going to give you an view about RRB NTPC recruitment 2024. So bilingual English as well as Tamil. Is it okay to go with bilingual? Am I audible? Hello. Is it okay to go with both Tamil and English? Online. Yes, Is it okay? okay. Okay. So as we know, RRB has given us the call offer. So for 2024, there is a call offer. So this time there is a huge vacancy for more than 11,558 வேகன்சிஸ் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்பில இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு பிரீஃப் மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஆர்ஆர்பினா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். எப்படி வந்து ஐபிபிஎஸ் போர்டு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஆர்ஆர்பி அப்படிங்கிற ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தான் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி மெரிட்ல வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஒரு ரெக்ரூட்மெண்ட்காக எடுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம தமிழ்நாடு லெவல்ல பார்த்தோம்னா டிஎன்பிசி இருக்கு, சென்ட்ரல் லெவல்ல யூபிஎஸ்சி போர்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்டு வந்துட்டு இந்த எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராப்பரான பீப்புளை இந்த சர்வீஸ் ஸ்கூல் எடுக்கிறதுக்கான முக்கியமான ஒர்க் தான் வந்து ஆர்ஆர்பி அப்படிங்கிறது போர்டோட இம்பார்ட்டன்டான ஸ்கோப். ஸோ திஸ் இஸ் அன் அபெக்ஸ் பாடி. இவங்க டிசைட் பண்றதா எந்த எப்போ டேட்ல எக்ஸாம் வைக்கலாம், எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் பண்ணலாம், எந்தெந்த ஜோன்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டிபிசி. ஸோ நம்மளோட என்டிபிசிக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். ஸோ இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்னா திஸ் நேம் இட் செல்ஃப் மென்ஷன்ஸ் இட் இஸ் அ நான் டெக்னிக்கல் ஜாப். ஸோ இட்ஸ் நாட் அ டெக்னிக்கல் ஜாப். ஸோ டெக்னிக்கல் அப்படின்னா போனா தர்ஸ் அ டெக்னிக்கல் ஜாப் மெக்கானிக்கல்ல இருக்கு, அந்த ஆட்டோமொபைல்ஸ்ல இருக்கு, ப்ரொடக்ஷன் யூனிட் ஐசிஎஃப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரயில்வேஸ்ல ஐசிஎஃப்ல இன்டெகிரல் கோச் ஃபேக்டரிஸ்ல வந்துட்டு இன்ஜின் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி வந்து. ஸோ டெக்னிக்கல் போஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ திஸ் எக்ஸாம் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி நான் டெக்னிக்கல். ஸோ இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டா நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் தான். ஸோ அதனால எல்லாருமே அப்ளை பண்ணலாங்கிறதுனால தான் இது வந்து நான் டெக்னிக்கல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த எக்ஸாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 11,558 வேகன்சிஸ். இந்த 11,558 வேகன்சிஸ்மே நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவோம்னா கிடையாது. ஸோ தேர் வில் பி இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜோன். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரயில்வேஸ்ல நிறைய ஜோன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ஜோன் பேஸ்டா தான் தேர் வில் பி ஸ்பிளிட்டிங் அப் வேகன்சிஸ். அந்த ஜோன் வைஸ்க்குள்ள நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சென்னை ஒரு ஜோன். இந்த சென்னையில ஃபார் எக்ஸாம்பிள் 125 வேகன்சிஸ் இருந்தா we are going to compete for this 125 வேகன்சிஸ். ஸோ though we see it is as a large number, நம்ம அப்ளை பண்றதுக்கு வர்றப்ப அது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பரா தான் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர் வில் பி அ ஹியூஜ் காம்படிஷன். ஸோ முன்னாடிலாம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல எப்படி இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் வந்து நிறைய எழுதி நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா சொல்லலாம். வி டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் பர்டிகுலர் ஸ்டேட், பட் ஸ்டில் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து சென்னையில் அப்ளை பண்ணி சென்னை ஜோன் அப்ளை பண்ணி சென்னையில கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்ன சினாரியோ நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரீகால் பண்ணோம்னா 2019 கால் ஃபார் வந்தது, போன வருஷம் கால் ஃபார் வந்தது. அதுக்கப்புறம் கோவிட் ஆயிடுச்சு, 2021 கோவிட் ஆயிடுச்சு, 22 எக்ஸாம் வச்சாங்க. ப்ராசஸ் முடிக்க 23 ஆயிடுச்சு. எல்லாரும் 23 தான் ஜாயின் பண்ணாங்க. நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஐசிஎஃப்ல ஒர்க் பண்றாங்க, நம்ம நிறைய பிளேசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப பெருந்தது. பட் இந்த டைம் எல்லாரும் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வேகா போகாது, ப்ராசஸ் ஒரு சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலயுமே ரேஷியோ பாத்தீங்கன்னா 60% வந்து அதர் ஸ்டேட் பீப்புள் தான் இருக்காங்க, நம்ம பீப்புள் வந்துட்டு 40% தான் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டேட்ல இருக்கவங்க இதை கம்ப்ளீட் பண்ணி இதுக்கான அவேர்னஸ் ஆக்சுவலா இல்லை. இப்போ நீங்க டிஎன்பிசிக்கு எடுத்தீங்கன்னா அவ்வளோ கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, யூபிசிக்கு எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ என்டிபிசிக்கு எடுத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸே கிடையாது. ஸோ ஐபிபிஎஸ்க்கும் நிறைய பேங்கிங்க்கும் இருக்கு, பட் நமக்கு வந்து ரொம்ப கோச்சிங் சென்டர் கம்மி. ஸோ அதனாலதான் நம்ம இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமியில இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நேற்று தான் கிளியர் நோட்டிஃபிகேஷன், டீடைல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம், நானுமே இல்லை காட்டுறேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத. ஸோ இது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு இதோட
என்ன சொல்றதுன்னா இதோட கிரக்ஸ் புரிஞ்சுக்கிட்டா டெஃபினெட்லி டிஎன்பிசி ஜாப்ஸ்க்கு ஈக்குவலான குட் ஜாப் தான் வந்து ரயில்வே ஜாப் அப்படிங்கறதுதான் இதோட திங். ஸோ இதுதான் இதோட பேசிக்கா என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ டீட்டெயிலா நம்ம ஒரு 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 1 hourக்குள்ள நம்ம எல்லாத்தையும் நான் சொல்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட நேச்சர் என்ன, அதோட சிலபஸ் என்ன, அதோட மார்க்கிங் பேட்டர்ன் என்ன, எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்பாங்க, எந்த ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிற இந்த கிளாஸோட ஒரு தீமா வச்சிருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தேர் இஸ் அ 2 மெயின் கேட்டகரிஸ் இருக்கு இந்த இதுல. ஒன் இஸ் கிராஜுவேட் லெவல், அனதர் ஒன் இஸ் அண்டர் கிராஜுவேட் லெவல். ஸோ கிராஜுவேட் லெவல் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம கிராஜுவேஷன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எழுதுறது. ஸோ நம்ம டிஎன்பிசியில் எப்படி இருக்கு, குரூப் 4 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் எல்லாம் 10th குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்க 12th இருக்கவங்க எழுதலாம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் வந்து +2 வச்சிருக்காங்க. ஸோ +2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா we can go for this undergraduate level. So +2. So graduate level there should be a degree. ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு டிகிரி கண்டிப்பா இருக்கும். முன்னாடி தான் யார்கிட்டயும் டிகிரி இல்லாம இருந்தாங்க, இப்போ எல்லார்ட்டையுமே கண்டிப்பா ஒரு டிகிரி இருக்கு. ஸோ we can focus for a graduate level. ஸோ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று வந்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ்ல சில கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க, அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு சில கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான், ரெண்டுத்தோட பே ஸ்கேல் டிஃப்ரெண்ட், ரெண்டுத்தோட ஜாப் நேச்சர் டிஃப்ரெண்ட், எல்லாமே கிரேட். ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்னு பார்க்குறப்போ ஆப்வியஸா கிராஜுவேட் லெவல் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனா இருக்க முடியும் நமக்கு எழுதுறதுக்கு. அதனால அண்டர் கிராஜுவேட் எழுதாம விடலாமா அப்படி கிடையாது. இப்போ எப்படி குரூப் 4 எழுதுறோம், குரூப் 2 எழுதுறோம், குரூப் 1 எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி we can apply for both graduate level and undergraduate level. ஆனா இப்போதைக்கு எதுக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்கன்னா கிராஜுவேட் லெவலுக்கு மட்டும் தான் நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு இன்னும் 2 daysல விட்டுருவாங்க நோட்டிபிகேஷன். சார் ஆமா சார். ஆமா, இப்ப நம்ம வந்து அப்ளை பண்றப்பே வந்து ஜோன் வைஸ் கேட்கும் சார். ஆக்சுவலா நம்ம அப்ளை பண்றப்ப என்ன ஜோன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும். ஸோ அந்த ஜோன் நம்ம செலக்ட் பண்றப்ப அந்த ஜோன்ல தான் போடுவாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 5 years கழிச்சு இல்ல ஐசிஎஃப்ல வந்து 10 years இருக்கு, மற்றதுல 5 years இல்ல 1 yearல 1 way டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அந்த 1 way டிரான்ஸ்ஃபர்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குஜராத்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஹரியானால போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம எழுதுறது வந்து அந்த ஜோனுக்கான வேகன்சிஸ்குள்ள தான் நம்ம அந்த எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுவோம். ஓகே சார். ஸோ இதான் வந்து கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு நம்ம ரெண்டு சொல்றோம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுச்சு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இட்ஸ் ஹெட் டு கம். ஓகேவா? ஸோ இதான் பேசிக்கா 2 main கேட்டகரிஸ் ஆஃப் திஸ் ஜாப். நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த நியூஸ் பேப்பர் நோட்டீஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான நோட்டீஸ். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் இட் இஸ் அஃபர்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இவங்க தான் வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி டேட்டட் நேற்று வந்துருச்சு 14/9/2024 வந்துட்டு இதோட இது வந்துருச்சு. ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்னா ஆன்லைன் ஒன்லி. ஸோ தேர் இஸ் நோ ஆஃப்லைன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதே மாதிரி ரயில்வேஸ்ல வந்துட்டு நிறைய தேர்ட் பார்ட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆகி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். எப்பயுமே எப்படி ஸ்கேம்ஸ் பண்றாங்கன்னா வெப்சைட்ல வந்து ரயில்வேஸ் அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் போட்டு நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இது நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா கரெக்டான ஆத்தென்டிகேட்டடான வெப்சைட்டா நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ல அவங்களே லிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம போய் அப்ளை பண்ணா இட் வில் பி பெட்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபார் கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் சொல்லிட்டு 2 லெவல் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 21/9/2024 அப்பதான் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. திஸ் நியூஸ் பேப்பர் நோட்டீஸ். எப்பயுமே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட்லயோ இல்ல வந்துட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பாடிலயோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல நோட்டீஸ் விடுவாங்க, நாங்க இந்த மாதிரி இவ்வளவு வேகன்சிஸ் நாங்க வந்துட்டு இது பண்றோம், ஸோ பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு. இட் இஸ் அ லீகல் டாக்குமெண்ட். இதுல விடுறது ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஸோ இட் இஸ் டெல்லிங் தட் ஃபார் அ நேஷன் இந்த மாதிரி ஒரு போர்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிரான்ஸ்பரண்டா நாங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம், அந்த எக்ஸாம்னால இவ்வளவு பேர் நாங்க எடுக்க போறோங்கிறத நியூஸ் பேப்பர்ல நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷார்ட் நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்துட்டு 4/14 நேற்றுல இருந்து அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆயிடுச்சு. வேகன்சிஸ் வந்து கிராஜுவேட் லெவலுக்கு 8,113 வேகன்சிஸ். ஃபார் அண்டர் கிராஜுவேட் இட் இஸ் அபவுட் 3,445 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதிகம் குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது. பட் அதிகமாகிறதுக்கு ஆர்ஆர்பி ஹேஸ் அ ஃபுல் பவர்
டு சேஞ்ச் அண்ட் மாடிஃபை த நம்பர்ஸ். எந்த ஸ்டேட்ல வேணா சேஞ்ச் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு அடிஷ்னல் வேகன்சிஸ் இருக்க மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா தே வில் சேஞ்ச் அண்ட் அந்த வேகன்சிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ், இந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிற எக்ஸாமோட பேசிக் ஸ்கேல் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் 2 டு லெவல் 6. இந்த லெவல் 2 அப்படிங்கிறது பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல வந்துட்டு லெவல் அப்படின்னாலே அந்த பே ஸ்கேல தான் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் பே ஸ்கேல். இந்த 2 அப்படிங்கிறதுல இருந்து லெவல் 6 அப்படிங்கிற கிரேட் வரைக்கும் போறதான் வந்துட்டு இந்த ஆர்ஆர்பியோட இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டீஸோட இது முக்கியமானது. அதே மாதிரி லெவல் 1 அப்படிங்கிறது ஆர்ஆர்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ சின்ன சின்ன போஸ்ட் கிளரிக்கல், அந்த குரூப் 4 லெவல் மாதிரியான போஸ்ட்லாம் ஆர்ஆர்சி அப்படின்றதுல வரும். ஸோ இதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து இந்த லெவல் 2 டு லெவல் 6 பே ஸ்கேல் இருக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ அதுக்கான மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20-25 நமக்கு இந்த 18 to 36 ஏஜ். ஸோ எல்லா கேட்டகரிக்குமே 18 to 36 காமன் ஏஜ். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்ல இருக்கு 18 to 33 இஸ் அ காமன் ஏஜ். ஸோ எல்லா போஸ்டிங்க்குமே அதான் வந்து ஒரு காமனான ஏஜ். ஸோ இதுல அதிகமான வேகன்சிஸ் நம்ம பாக்குறப்ப வந்துட்டு கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் தான் ஃபர்ஸ்ட் அதிகமான வேகன்சிஸ் இருக்கு, 3144 இருக்கு. அதுக்கப்புறமா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூனியர் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறமா ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஜுவேட் லெவலுக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் போக போக நம்ம டீட்டெயிலாக ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இதுதான் ஒரு மேஜரான ஒரு நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்பர் ஏஜ் லிமிட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் 3 years in age behind the prescribed age limit of one time measure due to COVID pandemic. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ல படிச்சா நமக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஏஜஸ்குள்ள தான் 18 to 36 இந்த ஏஜஸ்குள்ள தான் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம நியூஸ் பேப்பரோட ஒரு ஓவராலோட ஒரு வியூ. ஸோ ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ஸோ ஃபார், இல்ல ஸ்பீட் ஓகேவா? ஹலோ, ஓகே, தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். என்ன டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவா இன்னும் எக்ஸாம் டேட்ஸ் எதுவும் அவங்க வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஸோ திஸ் வில் பி அவர் டென்டேட்டிவ், எப்போ க்ளோசிங் சப்மிஷன்ஸ் இந்த டேட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா CE 5/2024 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸோட நம்பர் ஆக்சுவலா CEN 0624 நெக்ஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு வரும். ஸோ இதை நம்ம இந்த சும்மா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இதோட இது. அதுக்கப்புறம் பப்ளிஷ் வெப்சைட்ல எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 13/9 அப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து 14ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் அ க்ளோசிங் டேட் 13th அன்னைக்கு. ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் நம்ம இங்க அட்டென்ட் பண்ற பீப்புளும் சரி, நம்ம எல்லாருமே எப்பயுமே இந்த லாஸ்ட் டே அப்போ வந்து நம்ம போயிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணவே கூடாது. மினிமம் எனக்கு தெரிஞ்சு 10th ஆஃப் இப்போ 13 சொல்லியிருக்காங்கன்னா 13ல இருந்து 10th அட்லீஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். பிகாஸ் எல்லா டைமும் என்ன ஆகும்னா சர்வர் கிராஷ் ஆயிடும். பிகாஸ் இந்தியாவில இருந்த பார்ட்ஸ்ல எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஒரே சர்வர் அவங்க ஹிட் பண்றப்போ டெஃபினெட்லி தேர் வில் பி சர்வர் கிராஷ். அதனால கண்டிப்பா 10 அன்னைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி நிறைய SSC எக்ஸாம்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, 5 days எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஸ்டில் வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ் டெஃபினட்டா ஒரு 3-4 daysக்கு முன்னாடி பண்ணி வைக்கிறது தான் நல்லது. அப்புறம் அப்ளை ஆகல அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட் ஆகாது, பேமெண்ட் கேட்வேல் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் டு அப்ளை as soon as possible. இப்போ 14 இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 25 அந்த 30 அந்த டேட்ஸ் கூட நம்ம வந்து டெஃபினட்டா அப்ளை பண்ணோம்னா இட் வுட் பி பெஸ்ட். ஸோ அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் எப்போ க்ளோசிங் டேட் ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு நம்ம 10th நம்ம அப்ளை பண்ணிடணும். தட் வில் பி த பெஸ்ட். ஸோ அவங்க இந்த விண்டோஸ் கரெக்ஷன் ஏதாவது நீங்க மிஸ்டேக்ஸ் ஏதாவது அப்ளிகேஷன்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா there will be a window opening for the modification of our application and payment of our fees. ஸோ இந்த ஆர்ஆர்பியில் போய் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம அப்ளை பண்றப்பயே we should be very clear with all our credentials. முக்கியமா சொல்லணும்னா ஸ்டேட் கவர்மெண்டோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் கூட ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். அதை விட ஒரு ஸ்டெப் அஹெடா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து C. அவரோட நேம் இல்ல M. அவரோட நேம் இப்படின்னு நமக்கு எந்த சர்டிபிகேட்ல இருக்கோ அதுதான் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. நம்ம வந்து சில இடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் நேம் இருக்கு .v போட்டிருந்தோம்னா இதுவுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிங்கிள் நேம், மற்ற எல்லாத்துலயும் சர் நேம் இருக்கும்.
ஒரு சர்நேம் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இனிஷியல்ஸ்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், காலேஜ் மார்க் ஷீட்ல என்ன மாதிரி இனிஷியல்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை ப்ராப்பரா அப்ளை பண்ணணும். இல்லைன்னா டெஃபினட்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ பெரிய ப்ராப்ளம் வந்துடும். எல்லா எக்ஸாமையும் முடிச்சிருப்போம், நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கப்போ நம்ம எதுக்கு அதை இது பண்ணணும். ஸோ பி வெரி கான்சியஸ் வைல் அப்ளையிங். உங்களோட ஸ்பெல்லிங்ஸ், நேம், இனிஷியல், 10th சர்டிஃபிகேட் நம்பர், ஸோ இது எல்லாமே பார்த்து பர்ஃபெக்டா அப்ளை பண்றது இட்ஸ் மோர் ரெக்கமெண்டபிள். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ நல்லா டைம் எடுத்து ஒரு 1 to 2 hours கூட டைம் எடுத்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் யூ டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். நம்ம அதை எடுக்கவே மாட்டோம், மறந்துடுவோம் நம்ம நிறைய டைம். ஸோ அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் அ ப்ரூஃப் தட் நான் இப்படி தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு கிராஜுவேட் போஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ கிராஜுவேட் போஸ்ட் வித் மினிமல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டிகிரி. as I mentioned, it should be a degree, university degree, 3 years டிகிரியா இருக்கலாம், இல்லை 4 years டிகிரியா இருக்கலாம், அந்த மாதிரி என்ன கேட்டகரி டிகிரியா இருக்கலாம். or its equivalent age between, as I mentioned, it should be between 18 to 36. ஸோ நிறைய பீப்புள் வந்து காலேஜ் முடிச்சிருப்பாங்க, இப்போ ஏர்லியரா காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அதே மாதிரி ஸ்கூல்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சர்க்கிளையுமே ஜஸ்ட் ஸோ நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு பசங்க இருப்பாங்க. இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் காம்படிட்டிவ் ஃபீல்ட், டெஃபினட்டா அவங்க அண்டர் கிராஜுவேட் லெவல் எழுதலாம். ஓகே, எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கிராஜுவேட் போஸ்ட்ல ஒரு 5 கேட்டகரிஸ் இந்த டைம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்த 5 கேட்டகரிஸ் வரல, ஒரு சில கேட்டகரிஸ் மட்டும் தான் வந்திருந்தது. ஸோ இந்த 5 கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா நமக்கு கூட்ஸ் ட்ரெயின் தெரியும், அதோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேஷனல் சிஸ்டம், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட போஸ்டிங் எங்க போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கிட்ட எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ சென்னை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, நம்ம சென்ட்ரல் பக்கத்துல ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நம்மளோட சதர்ன் ரயில்வேஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, சென்ட்ரலோட ரைட் சைட்ல வந்துட்டு ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு ஜாப் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்ட் திங் வந்துட்டு ஐசிஎஃப், இன்டெகிரேட்டட் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இங்க சென்னையில இருக்கு, ஒரு சில இடத்துல எல்லாம் இருக்கு. ஸோ அங்கேயும் நமக்கு வந்து பிளேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டேஷன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் வந்து எந்த இடத்துல அதிகமான ஒரு ஸ்டேஷன்ல பாஸ் பண்ணுது, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நெய்வேலி சைட்ல அந்த சைட்ல ஏதாவது இருக்கு அந்த மாதிரினா, ஸோ எந்த இடத்துல கூட்ஸோட இது அதிகமா இருக்கும், ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த போஸ்டிங் வந்து போஸ்ட் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. செகண்ட் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஸோ டிக்கெட் சூப்பர்வைசருங்கிற கவுண்டர்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸா இருக்கலாம். ஐஆர்சிடிசில நம்ம வந்து இப்போ வந்து ஆன்லைன்ல புக் பண்றோம், தட்கல் புக் பண்றோம். ஸோ அதுல செக்ஷன் ஒர்க்ஸ்ல நம்மள இன்வால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிக்கெட் கலெக்டிங் எல்லாத்துக்கான ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இருப்பாங்க. அப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஸோ எல்லா நம்ம கவர்மெண்ட் இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து டீம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டார் நம்ம வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம டீம்னு சொல்ல மாட்டோம், நம்ம செக்ஷன் சொல்லுவோம். ஸோ வந்துட்டு அக்கௌண்ட் செக்ஷன், பில் செக்ஷன், அந்த மாதிரி நேம் வச்சிருவாங்க. ஒரு இதுக்கும் நேம் வச்சுட்டு அந்த கன்சாலிடேட்டா ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ எந்த செக்ஷன் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ செக்ஷன் அப்படின்னா ஏ செக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்க அந்த ஒர்க் மட்டும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து செக்ஷன் ஒர்க் வந்து நம்ம இல்ல டைப்பிஸ்ட்னா இது ஒரு குவாலிஃபிகேஷன். நம்ம ப்ரொஃபிஷியன்சில வந்து நம்மளோட எக்ஸாம் லெவல்லே வச்சிருக்காங்க டைப்பிஸ்ட் டைப் பண்றது அப்படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு இது டைப் பண்றது, ஒரு டிக்கெட்ஸ் டைப் பண்றது, அந்த மாதிரி டைப்பிங்கோட ஒர்க் இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாவே மோரலஸ் கம்ப்யூட்டர் வந்ததுனால எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆனதுனால ரொம்ப டைப்பிங் ஒர்க் இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த போஸ்டிங் நேம் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இது என்னன்னா அக்கௌண்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐசிஎஃப்ல வந்துட்டு ஒரு இவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா அதுக்கு எவ்வளவு காசு ஆயிருக்கு. டெண்டர்ஸ் நிறைய கவர்மெண்ட்ல விடுவாங்க, ரயில்வே ட்ராக் டெண்டர்ஸ், ஐஆர்டிசி டெண்டர்ஸ், ஃபுட் டெண்டர்ஸோ அந்த எல்லாத்துக்குமான அக்கௌண்டன்ட்டா வந்து நம்ம அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டா வந்து நம்ம அதுல வந்து ஒர்க் பண்ணும். அதான் அந்த ஜாபோட இது. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல ட்ரெயின்ல டிராவல் பண்றப்ப நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் இஸ் ஃபார் அ பர்டிகுலர் ஸ்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்மோர் ஸ்டேஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்மோர் ஸ்டேஷனுங்கிறது பெரிய ஸ்டேஷன், அதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் போறப்ப பார்த்துருப்போம், ஜோலார்பேட் ஜங்ஷன் அதுல அந்த மாதிரி. ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் வில் பி த ஹெட் ஆஃப் ஆல் த
பீப்புள் எல்லா பீப்புளும் அவர் தான் ஹெட்டா இருப்பாரு. ஸோ இந்த எல்லாத்துலயும் கம்பேர் பண்றப்ப ஸ்டேஷன் மாஸ்டருங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு கெத்தான போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இதானது. பட் ஆனா என்ன இதுல ஒரு டிராபேக்னு சொல்ல முடியாது. பட் இதுல ஒரு திங் என்னன்னா, நமக்கு லீவ்ஸ் அப்படிங்கிறது உடனே எல்லாம் நம்ம அவைல் பண்ண முடியாது. கண்டிப்பா சண்டே தான் லீவ் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ பிகாஸ் அவரோட மொத்த ஸ்டேஷனுமே அண்டர் ஹிஸ் பர்வியூ இருக்கிறதுனால அந்த மாதிரியான திங்ஸ் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இருக்கும். பட் அலவன்சஸ் இந்த இது மற்ற இதெல்லாம் பாக்குறப்போ ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் வெரி குட் போஸ்ட். எல்லாருமே மேக்ஸிமம் ஸ்டேஷன் மாஸ்டர் கமர்ஷியலுக்கு அதே மாதிரி இல்ல எனக்கு அந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒர்க் நம்ம ஜூனியர் அக்கௌண்டன்ட் தாராளமா நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இது அப்புறம் கமர்ஷியல் இந்த டிக்கெட் சூப்பர்வைசரோட இது நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஆமா, இதெல்லாம் நம்ம ஸ்டேஷன்ஸ்ல இருக்கு. இதுவுமே கூட செக்ஷன் ஒர்க் தான். இந்த ரெண்டுமே மேக்ஸிமம் செக்ஷன் ஒர்க் தான். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டேஷன் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போடலாம், இல்ல ஐசிஎஃப்ல போடலாம், அந்த மாதிரி செக்ஷன்ஸ்ல போட்டுருவாங்க. இதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்ம கிராஜுவேட் லெவல். ஸோ கிராஜுவேட் லெவல்ல வந்திருக்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ள இருக்கிற ஸ்பிளிட் அப் வந்து இதுதான் நம்மளோட ஸ்பிளிட் அப். ஸோ முக்கியமா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஐ விஷன், நம்மளோட ஹைட், வெயிட், அந்த இது எல்லாமே இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ல நோட்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ல அவங்க கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் செஷன் நீங்க போய் பார்க்கலாம். ஸோ B2க்கு என்ன ஸ்டாண்டர்ட், A2க்கு என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஸோ இதை கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ரீடபிள் தான், நமக்கு படிச்சாலே என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம், வித் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளோட மெடிக்கல் திங்ஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஸோ ஆஸ் இயர்லி மென்ஷன் அந்த ஏஜ் குரூப், ஏஜ், அப்புறம் அந்த டேட்ஸ், வேகன்சிஸ், லெவல், சேலரி. ஸோ 5 லெவல். இப்போ சேலரிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 5 5 5 6 6 நான் ஏர்லியரா மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் கொஞ்சம் நல்ல போஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அப்போ பார்க்குறப்ப பாருங்க உங்களுக்கு சேலரி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்க. சீனியர் கம் டைப். ஸோ இந்த அளவுக்கு தான், இந்த மாதிரி தான் ஒரு மோர் ஆர்லெஸ் இந்த ஹையரார்கி வந்து இருக்கும். இந்த லெவல்ஸ்ல தான் இருக்கும். நம்ம 5 அப்படின்றப்ப இது வந்து இனிஷியல் பே அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வில் டெல் இட் அஸ் அ பேசிக் பே. ஸோ இந்த சேலரிஸ் பத்தி பின்னாடி ஒரு ஸ்லைடு இருக்கு, அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஐம் ஷோயிங் யூ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட். ஸோ நீங்க ஒர்க் பண்றப்ப எல்லாருமே கேட்பாங்க என்ன லெவல் சேலரி வாங்குறீங்க, எந்த லெவல்ல இருக்கீங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ ஜூனியர் கம் அக்கௌண்டன்ட் வி ஷுட் டெல் வி ஆர் அண்டர் லெவல் 5. ஸோ அடுத்த இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லெவல் என்னன்னு கேட்டா வி ஷுட் டெல் லெவல் 6. ஸோ தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் தட் யூ ஆர் இன் திஸ் பர்டிகுலர் ரேங்க் அண்ட் கெட்டிங் அ பர்டிகுலர் சேலரி. ஸோ வாட் இட் வில் ஹேப்பன் இஸ் through promotion, through years of experience, in the 5 and the next will go to 6. Next from the 6th we will go to 7. So this will be the hierarchy. அதே மாதிரி undergraduate level as I mentioned 2 3 அந்த லெவல் அவங்க வந்து 5 வருவாங்க. ஸோ சேம் தான் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 கேடர் மாதிரி நம்ம எப்படி டிஎன்பிசியில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வாட் இட் வில் பி இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் ஆஸ் வெல். ஸோ as I said, in the render job, it is kind of a topmost job in this graduate level, station master and chief commercial ticket supervisor. So salary pathina 35,400 is a basic pay. So plus additional allowances oda you will get a very good salary. ஸோ இஃப் யூ ப்ரௌஸ் இன் கூகுள்ல நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சேலரி ஆன் வாங்குறேன். நிறைய பேர் அவங்களோட பே ஸ்லிப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல சும்மா நம்ம போட்டோஸ் இமேஜஸ்ல போய் நீங்க டைப் பண்ணி இஃப் யூ சி வாட் இஸ் த சேலரி ஃபார் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் அப்படின்னா யூ வில் கெட் அ பே ஸ்லிப் வேர் யூ கேன் சி வாட் இஸ் அலவன்சஸ், அது எல்லாமே வி கேன் சி. ஸோ as I told, we should be very focused on this 800 and 8,100 plus vacancies at a graduate level. Okay. So next, undergraduate level. So as I mentioned, undergraduate level post is between age of 18 to 36 with a qualification of +2 stage. So நம்மளோட தமிழ்நாடு இட் இஸ் +2, நிறைய இடத்துல +2 ஸ்டேஜஸ். கர்நாடகா அந்த எல்லாமே அந்த ஸ்கூலிங் சிஸ்டம்ஸ் மாறதுனால ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கான பொசிஷன்ஸ் நேம் ஆஃப் த போஸ்ட் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. In graduate level, we would have seen a senior clerk cum typist பார்த்திருப்போம். இங்க it is a junior clerk cum typist. Then there we would have seen junior accountant அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட். இங்க வந்து
ஸோ ஹியர் இட் இஸ் அ அக்கௌண்டன்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க். நார்மலாக எல்லா ட்ரெயின்ஸ்க்குமே ஒரு ட்ரெயின் ட்ராவலிங் ட்ரெயின்ஸில் வந்து கிளர்க் இருப்பாங்க. அப்புறம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஸோ அந்த டிக்கெட் டிடியில் இந்த டிக்கெட் கலெக்டிங் பண்ணுறதுலாம் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அதிகமான வேகன்சிஸ் இருக்கு. 2022 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ கிராண்ட் டோட்டல் இட்ஸ் அபவுட் 3445 இருக்கு. ஸோ நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னா டெஃபினெட்லி வி ஷுட் கிவ் திஸ் ஆல்சோ. சேம் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் தான் இருக்கும், சேம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்கும். பட் பிசைட்ஸ் பீங் ப்ரிப்பேரிங் ஃபார் ஆல் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கிராஜுவேட் லெவலில் ஒரு நல்ல கேட்டகரி போய் உட்காந்தோம் அப்படின்னா இட் வில் பி வெரி கிரேட். ஸோ இது எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுவுமே நம்ம அப்ளை பண்ணலாம், இதுவுமே நம்ம எழுதலாம். பட் யூ கீப் அ ஃபோக்கஸ் ஆன் அ வெரி பிக் திங் வேற கிராஜுவேட் லெவல் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆர் அந்த கமர்ஷியல் கம் அந்த இது அந்த போஸ்டிங்க்கு. Next, educational qualification. So there is two kind of post நம்ம பார்த்தோம். One is graduate level kind of post, that is graduate degree from a recognized university or equivalent. This is 12th pass. Typing proficiency in English on computer. So நமக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னா they will keep a டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் நம்ம ஒரு கோர்ஸ் முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் பாஸ் பண்ணோம்னா we can go into அந்த கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு நம்ம நிறைய போஸ்டிங் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு திங்கா வந்து இந்த டைப்பிங்கோட இது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தான். ஸோ எக்ஸாம் டேட் இன்னும் தேவ் நாட் இட் அனௌன்ஸ் இன் எக்ஸாம் டேட். ஸோ எப்படி ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கீங்க? First attempt கொடுக்க போறீங்க. ஓகே. ஸோ எனிபடி ஃப்ரம் ஆன்லைன் who have given last RRB railways exam, any யாரா இருக்கீங்களா? Am I audible? No, sir. Okay, so I'll consider everyone as a fresher. இப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம கொடுக்க போறோங்கிறதுனால I'll detailedly explain about the selection process of this examination in detail. Okay. So first we should know about what is CBT. In many notification we'll be seeing this word called CBT. CBT. So this CBT stands for computer based test. So it will not be in a paper or a handwritten test. It will be completely monitored and corrected. Everything will be done by computer. So this is called a CBT. So all the bank examinations of our India is conducted through CBT. Now TNPC Group 2 has announced that they are going to conduct Group 2 mains, Group 2A mains and CBT level. So நிறைய examination CBT levelல TNPC மே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரயில்வேஸ்மே பிஃபோர் ஒரு டெக்கெட் முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்க்குறப்போ நிறைய ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். கொஸ்டின் பேப்பர் லீக்லாம் பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய ஃபார்மலைசேஷன்லாம் பண்ணி தே கேம் டு அ திங் கால்ட் அஸ் சிபிடி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லலாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும் சரி கிராஜுவேட் லெவலுக்கும் சரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தேர் ஆர் 5 stages of examination. So எழுதுறது முக்கியமா வந்து 3 stages of இதுதான் வந்து நம்மளோட செலெக்ஷன். These 3 stages are very important. இது வந்து just document verification, medical examination will not considered under a stages of examinations குள்ள வந்து அது வராது. பட் இந்த ஃபர்ஸ்ட் 3 stages வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடின்னு சொல்லுவோம். ஸோ சிபிடி 1 அப்படிங்கிற எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். ஸோ நமக்கு ஒரு கால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஸோ சிபிடி 1. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரிலிம்ஸ். நம்ம யூபிஎஸ்சி டிஎன்பிசி எல்லாமே இந்த வேர்ட் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லி வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறதா சிபிடி லெவல் 1 ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த சிபிடில இருந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கோ டு நெக்ஸ்ட் லெவல் கால் சிபிடி 2. இந்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் போகும். ஒரு மெயின்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்களேன். So the standards will be very different. So this is the first exam which is called first stage of CBT. Second one is second stage of CBT அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So for few examination it requires typing test as I mentioned.
அந்த போஸ்டிங்ல இருந்தது இல்லைங்களா, கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற சில எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து டைப்பிங் டெஸ்ட் இன்க்ளூட் ஆகுது. அப்படி சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சில டெஸ்ட் வைக்கிறோம். ஆப்டிடியூட்னா நமக்கு தெரியும், ரீசனிங் இருக்கும், குவான்ஸ் இருக்கும், மேக்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்டிடியூட்னு சொல்லுவோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்பயே கேளுங்க. ஸோ இதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இருக்கு, நான் சொல்றேன் இதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு காமனா வந்து ஃபர்ஸ்ட் டேட் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி CBT 1. If you are cleared in CBT 1, they'll announce a result telling that இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் we are going to write a CBT 2, which will be in a mains level. So I'll tell the marking pattern, I'll tell the syllabus. அதுக்குள்ள என்ன இருக்குன்றதா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ பி வெரி ஸ்ட்ராங் வித் வாட் இஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ். Okay, so third one is typing test or aptitude test. Next is your document verification. As I said about this application process, please be very careful while applying all your credentials. முக்கியமா நீங்க ஒரு ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க, ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருக்கீங்க, இல்ல ஷெட்யூல் காஸ்ட் கேட்டகரியில இருக்கீங்க, இல்ல வந்துட்டு ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகரியில இருக்கீங்கன்னா ப்ளீஸ் மார்க் இட் வெரி ப்ராப்பர்லி. ஸோ தட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல என்ன கொடுக்குறோமோ தட் வில் பி கேரி ஃபார்வர்ட் till your medical examination. So if you make any one simple mistake in your application, it will affect through your medical இதுல வரைக்கும் கேண்டிடேச்சர் வந்து டிஸ்க்ளோசர் ஆகுறதுக்கே there is a high probability. கண்டிப்பா அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பா they'll cancel and they'll tell it as a misnomer of நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி they'll tell. So this stage is very very important. எப்படி இந்த 3 ஸ்டேஜ் நம்ம எழுதி பாஸ் பண்றோமோ அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஆல் யுவர் பேசிக் மெடிக்கல் டெஸ்ட், blood test, urine test, your vision test. So in railways, vision test is very important. Vision test. So as I mentioned earlier about that A2, B2 standards. So please read through the document of all detailed notification. You come to know what is a medical fitness for that. Okay. So this is one thing. So there shall be 2 stages of computer-based examination, which is CBT 1 and the CBT 2 அப்படின்னு சொல்லி 2 types of CBTs இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். Followed by a computer-based aptitude test. So as I mentioned, there can be a typing test or an aptitude test at the third level. This is first level, this is second level, this is third level. So there can be a test where or typing test were applicable to. So யார் யாருக்கெல்லாம் aptitude test இருக்கு, யார் யாருக்கெல்லாம் typing test இருக்குன்னு அவங்களே கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க எந்தெந்த போஸ்டிங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So if you are going to write for station master, it will be the aptitude test for the station master. Next, senior clerk cum typist, junior accountant cum typist. So as I mentioned, அந்த இதுல அந்த வேர்ட்ல இருக்கு, அந்த போஸ்டோட வேர்ட்ல இருக்கு, it is called as a typing test அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ்ல they'll conduct. For goods train manager, senior cum supervisor, there shall be 2 stages of exam followed by document verification. So இந்த 2 போஸ்டிங்க்குமே goods train managerக்கும் அதே மாதிரி commercial cum ticket supervisor, there will be no typing test or no aptitude test. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ உங்களோட டவுட் ஆக்சுவலா கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த 3 கேட்டகரி தான். ஸோ இதுவுமே கிளியரா நோட்டிபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தா ஆப்டிடியூட் டெஸ்ட், அதே மாதிரி இந்த டைபிஸ்ட் அப்படிங்கிற வரது எல்லாருக்குமே டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்ஸ், இதுக்கு ஜஸ்ட் தேர் இஸ் 2 ஸ்டேஜஸ். இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தேர் வில் பி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். Okay, so this is a very generalistic and detailed way of selection process. So online students, do you have any doubt regarding the selection process? You can comment or you can thumbs up or something which I can understand. I can move to the next thing. No sir. Okay, so in detail இன்னும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் லைக் ஹவு த ப்ராசஸ் வில் பி. ஃபர்ஸ்ட் யூ வில் ரைட் அ CBT 1. As I said, it is a prelims examination, CBT 1. So this CBT 1 will be common for all 5 posts what we mentioned. In the post la irukku illingla, station master, senior clerk, typist and junior accountant, the senior commercial cum ticket,
and a goods manager. So you'll be all having 5 for this 5 post. You will be having a same prelims. எல்லாருமே ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுவோம். எந்த போஸ்டிங் இருந்தாலும் இந்த CBT 1 தான் எழுதும். இட்ஸ் வெரி காமன் பேப்பர் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ வென் வி கிளியர் ஃப்ரம் தி CBT 1 வில் பி கோயிங் டு CBT 2. ஸோ திஸ் CBT 2 ஓட லெவல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, there is a division, as I said, there is a level 5, level 6 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ லெவல் 5க்கு தனி எக்ஸாமும் லெவல் 6க்கு தனி டேல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சார் நான் வந்து லெவல் 5 மட்டும் தான் எழுதணுமா, லெவல் 6 மட்டும்? தட் இஸ் யுவர் திங். யூ கேன் ரைட் போத் ஆல்சோ. லெவல் 5 எழுதலாம், லெவல் 6 எழுதலாம், ரெண்டுமே எழுதலாம். ஓகேங்களா, பேஸ்ட் அப்பான் யுவர் கட் ஆஃப். ஸோ CBT 1ல இருந்து ரிசல்ட் வரப்போ யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் லெவல் 5, லெவல் 6ன்னு வரும். இல்லை நான் லெவல் 5 மட்டும் தான் எலிஜிபிள், லெவல் 6க்கு காம்படிட்டிவ், லெவல் 6 தான் அதிகமான பே ஸ்கேல் உள்ள ஜாப். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அந்த அளவுக்கு ரீச் ஆகல அப்படின்னா நீங்க லெவல் 5 மட்டும் தான் எழுதுவீங்க. இல்ல கட் ஆஃப் நல்லா இருக்குன்னா லெவல் 6 கட் ஆஃப் வாங்கிட்டீங்கன்னா ஆப்வியஸா லெவல் 5 எழுதலாம் நம்ம. ஸோ போத் எக்ஸாம்ஸ் யூ கேன் ரைட். ரெண்டுமே எழுதலாம். ஸோ அதுல இப்போ வந்துட்டு உங்களுக்கு லெவல் ஆப்வியஸா லெவல் 5 கிளியர் ஆயிடுச்சு, லெவல் 6 கிளியர் ஆகலாம், லெவல் 5 ஜாப்ஸ் யூ கேன் கெட். ஸோ பேஸ்ட் ஆன் எவ்ரிதிங் இஸ் மெரிட், எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ். After this CBT 2, you'll be going into the level called thing called, if you are taking in the 5ல clear 6ல clear ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்க 2 போகலாம் இல்லையா, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இல்லைன்னா இந்த கமர்ஷியல் ஸோ இது உங்களுக்கு என்ன வேணுமோ யூ கேன், இல்லை நான் ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ரிஃபர் பண்ணுறேன், யூ கேன் ரைட் திஸ் ஆர் யூ கேன் கோ திஸ். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போகும். ஸோ ப்ளீஸ் பி வெரி கிளியர், திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இன் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ திஸ் லாங்குவேஜஸ் தேவ் லிஸ்டட். இந்த லாங்குவேஜஸ்லாம் எக்ஸாம் முன்னாடி வந்து பார்த்தோம்னா தேர் வில் பி இன் இங்கிலீஷ் அண்ட் அந்த மாதிரி மட்டும் தான் இருந்துட்டு. ஸோ இன் திஸ் டைம் தேவ் கிவன் தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் த listed languages for examination. So my kind of thing what I could say is நம்ம எல்லாமே தமிழ்ல கிடைக்காது, எல்லா மெட்டீரியல்ஸும் தமிழ்ல. ஸோ கோ ஃபார் இங்கிலீஷ். ப்ராப்பரா ஏதாவது ஸ்டிக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாலிட்டி தமிழ்ல படிச்சுக்கிட்டேன், நான் சயின்ஸ் வந்து தமிழ்ல படிச்சு இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டேன். ஸோ நோ நீட் டு பி கன்ஃபியூஷன். ஸோ எல்லாமே ஃப்ரம் பிகினிங் ஃபார் CBT 1 or CBT 2 ப்ளீஸ் கீப் இன் அ சிங்கிள் லாங்குவேஜ். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்க்கு பிரச்சனை இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிரச்சனை இருக்காது, ஒரு டெஸ்ட் போடணும்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்கன்னா தட் வில் பி அ கைண்ட் ஆஃப் குட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர் வில் பி அ நெகட்டிவ் மார்க் ஆஃப் 1/3 மார்க் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ யூ நோ தட் இன் TNPSC there is no negative marking, in UPSC there is a negative marking, in IBBS banking there is a negative marking. As of that same NTPC is also having a negative marking 1/3. ஒரு மார்க் இந்த இதுல ரெண்டு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா 2 கொஸ்டினுக்கான 1/3 மார்க் அந்த இடத்துல வந்து ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ கோயிங் இன் டு எக்ஸாம் பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்க, இதுதான் நமக்கு முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம பேச போற டாபிக்ஸ் தான் நம்ம எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிற திங்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஸோ வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஈச் question carries 1 mark, so that is 40 marks. So general awareness is first category. So second category is mathematics. So mathematics consists of 30 marks, 30 questions, 30 marks, and general intelligence is 30. General intelligence and reasoning is 30. So it constitutes 30 marks. So totally 100 marks. ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா there is a marking of CBT 1 அப்படின்னு பார்க்குறப்போ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோனா 100 மார்க்ஸ், 100 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் தான் மைண்ட்ல இருக்கணும். நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் இதுதான் நமக்கு மைண்ட்ல இருக்கணும். எந்த கொஸ்டின் எந்தெந்த செக்ஷன் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான செக்ஷன் ஸ்பிளிட் அப் தான் ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ டோட்டலா திஸ் சம் ஆஃப் comes 100 marks. So duration of examination is 90 minutes. So இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங். எப்பயுமே வந்து எக்ஸாம் வி ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் டைமிங். டைம் பத்தல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இந்த
90 மினிட்ஸ்க்குள்ள இந்த 100 கொஸ்டின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். டெஃபினட்டா அந்த டைம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இஃப் யூ ப்ராக்டிஸ் அண்ட் இஃப் யூ ரீட் மோர், டெஃபினட்டா அது வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் 90 minutes ஆஃப் டைம் தேவ் கிவன் ஃபார் அஸ் ஃபார் திஸ். ஸோ இதான் வந்து சிபிடி 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ஐ டெல் ஜென்ரல் அவேர்னஸ்குள்ள என்னென்ன இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ சிபிடி 1ஓட ஜென்ரல் எக்ஸாம் பேட்டர்ன் ஃபார் போத் கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் இஸ் சேம். சரிங்களா? இதே தான் ரெண்டுக்கும். ஸோ இது வரைக்கும் கிளியரா? இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த வரைக்கும் ஒரு ஐடியா இருக்குங்க உங்களுக்கு? ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் ஆன்லைன் பீப்புள், இஸ் இட் ஓகே? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஆன்லைன்ல இருக்கவங்க கண்டிப்பா டவுட்ஸ் ஏதாவது இருந்தா யூ கேன் ஆஸ்க். ஆஸ் இஃப் நவ் நம்ம பேசின வரைக்கும் ஏதாவது பர்டிகுலர் இடத்துல டவுட் இருக்கு, இல்ல வந்துட்டு இதை நீங்க ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருந்தா யூ கேன் டெல். கிளியரா? டவுட்ஸ் எதுவும் இல்லைங்களா? ஓகே சார், இப்போ ஆர்ஆர்பில பைலட்டுக்கும் கார்டுக்கும் உள்ள எக்ஸாம்ஸ் எல்லாம் இதுல ஒரு கவர் ஆகுமா? இல்ல சார், இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்ஸ் மட்டும் தான் சார் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ் எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸோட வரும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, இப்போ இல்ல அதுக்கு? இல்ல சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஆமா, ஆல்ரெடி விட்டுருந்தாங்க லோக்கல் பே. பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணுமே கோர் பார்ட் தான். எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த முக்கியமா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு கோர் பார்ட், பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு கோர் பார்ட். இந்த ரெண்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்களே டெஃபினட்டா அந்த எக்ஸாமோட இதுக்கும் நம்ம ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னா டெஃபினட்டா வி கேன் கிராக் தட் பேப்பர். ஸோ லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் அதோட ப்ரெடிக்ஷன்ஸ், அதோட அனாலிசிஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா, சிபிடி 1 அவுட் ஆஃப் 100 டெஃபினட்டா 90+ நம்ம எடுக்கணும். 90+ எடுத்தோம்னா கண்டிப்பா வில் பி இன் காம்படிஷன். கண்டிப்பா பாஸ் ஆயிரும். இந்த அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பர்டிகுலரா சொல்ல முடியாது இந்த கட் ஆஃப் எடுத்தா நம்ம பாஸ் ஆக மாட்டோம் எக்ஸாம் முன்னாடி சொல்ல முடியாது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எழுதுறதை பொறுத்து, கொஷின் பேப்பரோட டஃப்னஸ், அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்து இருக்கும். ஸோ ஜென்ரலா தர் இஸ் ஜென்ரல் சேயிங், ஜென்ரலா டேர்ம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் டிஎன்பிசியில சொல்லுவோம் 90 மார்க் கொஷின்ஸ் மேல தமிழ்ல போட்டா தர் இஸ் அ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதுல 100ல டெஃபினட்டா 90 கொஷின்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா we can get into service, can get into CBT level 2 வந்து டெஃபினட்டா என்டர் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லா லெவல்ஸ் எழுதுறதுக்கும் ஹை சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் கெட்டிங் 90 மார்க்ஸ். ஹவு டு கெட் 90 மார்க்ஸ்? நம்ம 90 கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 85 ஆகுது கிடைக்கும். ஸோ 85 கிடைச்சா டெஃபினட்டா பாஸ் ஆயிரும். பட் இருந்தாலும் இந்த நம்பர் நம்ம டெஸ்ட், ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறோம், ஒரு பிலிம்ஸ் ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதுறோம், எங்கேயாவது ஒரு ரிவ்யூஸ் பார்க்குறோம்னா நம்ம மைண்ட்ல வி ஷுட் ஹேவ் திஸ் 90 மார்க்ஸ். ஸோ நம்ம 90 எடுக்கணும் 90 எடுக்கணும் அப்படின்னு அந்த 90ஸ்ல நம்ம டிராவல் பண்ணாதான் அட்லீஸ்ட் வில் கெட் எண்ட் அப் கெட்டிங் 80+ மார்க். நம்ம வந்து எல்லா மிஸ்டேக்ஸ்லாம் போய் ஒரு 80 மார்க்ஸ் வந்து நம்ம இது பண்றதுக்கான சான்சஸ் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ எய்ம் ஃபார் 90 மார்க்ஸ். ஸோ லாஸ்ட் இயர்ஸ் கட் ஆஃப் பேஸ் பண்ணியுமே மெனி பீப்புள்ஸ் காட் 85 to 90. இது ரெண்டு 95 வாங்கினவங்களாம் இருக்காங்க. பிளஸ் பட் ஆனா கண்டிப்பா 85 மேல இருந்தா வில் பி இன் காம்படிஷன். 85+ கண்டிப்பா இருக்கணும். பட் இட்ஸ் வெரி பெஸ்ட் டு ஹேவ் 90 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? சிபிடி 1. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சிபிடி 2. So CBT 2 is also the same kind of pattern where the general awareness plays a major role. Having 50 number of questions, it gives 50 marks. And second one is mathematics, 35 marks, 35 questions, 35 marks. And next is general intelligence and reasoning, 35 questions and 35 marks. So where it comes around 120 marks, 120 questions out of 120 marks. So if we see in CBT 1, it is the marking pattern is for 100. Next CBT 2, it is for 120. Okay, so 120 marks நீங்க எழுத போறீங்க. But the time difference you can see is the same time of 90 minutes.
ஸோ எந்த அளவுக்கு நம்ம குவிக்கா, எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்றோமோ, டைம் வில் பிளே அ வெரி மேஜர் ரோல் இன் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் திஸ் பேங்கிங், அப்புறம் ரயில்வேஸ். நவ் ஈவன் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி ஆல்சோ யூ ஷுட் ஹாவ் அ குட் ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கணும். ஸோ டைம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. 100 கொஸ்டின்ஸ் எழுதுறப்பையும் 90 மினிட்ஸ் தான், 120 கொஸ்டின்ஸ் எழுதுறப்பையும் நமக்கு 90 மினிட்ஸ் தான் டைம். அப்படின்னா நம்ம மேத்தமேட்டிக்ஸ் எவ்வளோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்கிறத, 35 கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்றப்பயே நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபாஸ்டா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம்ல ப்ராப்பரா 35 கொஸ்டின்ஸ் போட முடியும். இல்ல அப்படின்னா டெஃபினட்டா டைம் லேக் ஆயிரும். டைம் லேக் ஆன உடனே இட் இஸ் அ சிபிடி எக்ஸாம். ஷோ நம்ம டிஎன்பிசி மாதிரி பேப்பர் கொடுத்து வெயிட் பண்ணிலாம் வாங்க மாட்டாங்க. சிபிடியில வந்து மேல வந்து இங்க டைமர் ஆன் ஆயிரும். இந்த இடத்துல டைமர் இருக்கும், இந்த இடத்துல உங்க லாகின் ஐடி இருக்கும். கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இந்த இடத்துல நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன எழுதிருக்கீங்கன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இங்க 35 கொஸ்டின்ஸ் வரையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் இந்த செக்ஷன்ல மேக்ஸ் இங்க இருக்கும். ஸோ இருக்கும். ஸோ இங்க டைம் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 90 மினிட்ஸ்னா 90 மினிட் இப்படி ஆரம்பிக்கும் டைம். ஸோ 0:00.00 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவு எழுதிருக்கீங்களோ லாகின் ஆகி சப்மிட் ஆகிடும். எக்ஸாம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி, 90ல இருந்து டைமர் நம்ம அத்லெட்டிக்ஸ் டைமர் ஆன் பண்ணுவோம்ல, அந்த டைமர் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடும். கார்னர் ஆஃப் த போர்டு இருக்கும். அது நீங்க முடிக்கிறீங்களோ முடிக்கல 0.00 வந்த உடனே நீங்க எவ்வளவு எழுதிருக்கீங்களோ அதோட அப்படியே லாக் ஆஃப் ஆயிடும். அதே ஆட்டோமேட்டிக் சப்மிட் ஆயிடும். ரஃப் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எக்ஸாம் ஹால் உள்ள போன உடனே ஹால் டிக்கெட்ஸ் செக் பண்ணுவாங்க, சைன் வாங்குவாங்க, நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் வாங்குவாங்க. வாங்கிட்டு ரஃப் 5 to 6 ஷீட்ஸ் நிறைய கேட்டா கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வச்சிருவாங்க, உங்க பிளேஸ்லேயே வச்சிருவாங்க, ரஃப் ஷீட்ஸ்லாம் வச்சிருவாங்க. ஸோ ரஃப் ஷீட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பேட்டர்னே எப்படி இருக்கும்னா, நடுவில் கொஸ்டின்ஸ், இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் இருக்கும், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும், நம்ம வந்து மவுஸ்ல போய் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷனை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு ஷேட் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து கிரீன் கலர்ல காட்டும். இப்போ எனக்கு செகண்ட் கொஸ்டின் தெரியல, நான் தேர்ட் கொஸ்டின் போறேன்னா இந்த அட்டன் பண்ணினா அது அப்படியே இருக்கும். ஸோ எத்தனை கிரீன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கீங்க மேல நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெம்ப்டட், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் லெஃப்ட், அந்த மாதிரி அந்த இதுல காட்டும். ஸோ எவ்ரி திங் வில் பி வெரி சிஸ்டமேட்டிக்லி ப்ரோக்ராம்டா தான் இருக்கும். ஸோ அதனால டைம் வந்து நீங்க எக்ஸஸ் டைம் எடுக்கவே முடியாது. ஸோ அந்த 90 மினிட்ஸ் இஸ் கான், இட்ஸ் கான் கம்ப்ளீட்லி. அதனால ப்ளீஸ், ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டே இருக்கேன்னா, நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே நமக்கு டைம் பத்தாது. முக்கியமாக வேர் த திங் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இன்வால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் ஆன்சர் வரல, ஒரு அல்ஜிப்ரா எடுத்துக்கோங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் மென்சுரேஷன் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம நல்லா மென்சுரேஷன் படிச்சுட்டு போயிருக்கோம், அந்த டாபிக் படிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னா, இப்போ கோன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் கோன் கேட்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் அப்படின்னு சொல்லி போடுறோம் ஆன்சரே வரலாம். இங்கே நீங்க ஒரு கொஸ்டின்கே நீங்க 5 மினிட்ஸ் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 85 மினிட்ஸ் தான் இருக்கும். இந்த 85 மினிட்ஸ்ல மற்ற எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படிங்கிறது we should see. So while you are preparing, you should be very strong with mathematics, proper at given time கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? So this is CBT2, where your CBT2 marks is 120 marks with the same kind of time, which is 90 minutes. So this 3 sections, general awareness, mathematics and general intelligence, இதுதான். ஓகேவா? கண்டிப்பா அட்டன் பண்ணக்கூடாது. வெரி ஷுவரா இருக்க கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபார் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சதுன்னா நீங்க அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அட்டன் பண்ணாதீங்க. பிகாஸ் 1/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கு நிறைய தெரியவே இல்லை அப்படின்னும் நம்ம நிறைய நெக்லெக்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு பாலிட்டியில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏவும் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு, பியும் கரெக்டா, ரெண்டுமே ஆன்சர் நமக்கு படிச்ச மாதிரி இருக்குன்னு வரப்ப யூ கேன் டேக் அ ரிஸ்க். ஓகே, ஏபில ஏதாவது ஒன்று போடலாம். கம்ப்ளீட்டா எனக்கு அந்த மாதிரி கொஸ்டினே நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்க நல்லா பண்ணிருக்க கொஸ்டினும் இதனால அஃபெக்ட் ஆகும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியல, ஒரு டாபிக்கே ரொம்ப கிரீக் அண்ட் லாட்டினா இருக்கு, நம்ம இதுனா படிச்சதே இல்லை, அந்த சப்ஜெக்டை படிச்சதே அந்த டாபிக் அப்படிங்கிறப்ப யூ ஷுட் நாட் அட்டெண்ட் தட் கொஸ்டின். ஆமா, 1/3. ஸோ அதனால முக்கியமா மேக்ஸுங்கிறது நம்ம பேப்பர்ல போட்டு ஆன்சர் வரும், நம்ம கண்ணுக்கு தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு. இல்ல
அந்த மேக்ஸ்ல ரிஸ்க் எடுக்கவே கூடாது. பேப்பர்ல நமக்கு ஆன்சர் வந்தா மட்டும்தான் அது ஆன்சர் கரெக்டா இருக்கும். மேக்ஸ்ல போய் என்ன கெஸ் ஒர்க் பண்ணுவீங்க? இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்ல கெஸ் ஒர்க் பண்ணலாம், இது கூட வரலாம் அது கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜென்ரல் இது கெஸ் பண்ணலாம். பட் ஆனா யூ ஷுட் நாட் கெஸ் இன் மேக்ஸ். மேக்ஸ் வந்து அப்ராப்ரியேட் ஆன்சர்லாம் அக்யூரேட் ஆன்சர் தான் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடிங் டீகோடிங் கேட்டிருக்காங்கன்னா அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக இருக்கிறது தான் போடணும். இல்லைன்னா நம்ம நெகட்டிவ் மார்க்ல ரொம்ப பின்னாடி வந்துடும். அதுதான் இதோட நெகட்டிவ் மார்க்ஸோட பிளேவே அப்படிதான் இருக்கும். அதனால தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொஸ்டின்ஸ் இருக்கு, எனக்கு வந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் தான் தெரியுதுன்னா அழகா 80 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி 78 79 கூட உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாயிருச்சா 79 வந்துடும்ல உங்களுக்கு. அதே மாதிரி நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. நார்மலைசேஷன்னா என்னன்னா, ஸோ நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 15th ஆஃப் இன்னைக்கு எக்ஸாம், எனக்கு 15th ஆஃப் செப்டம்பர் எனக்கு எக்ஸாம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்லாட் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்க எல்லாருக்குமே 15th. அடுத்து 16th ஆஃப் செப்டம்பர் ஒருத்தங்களுக்கு வர்றப்ப சேம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க முடியாதுல்ல எல்லாருக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் டூ மச் ஆஃப் பீப்புள் டு அகாமடேட் இன் த சேம் ஸ்லாட் இன் சேம் செக்ஷன், சேம் டைமிங்ல பண்ண முடியாது. ஸோ செப்டம்பர் 16 ஃபார் எக்ஸாம்பிள் லக்னோவில் எக்ஸாம் நடக்குது, ஒரு ஸ்லாட் நடக்குதுன்னா இங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அடுத்து கன்சிக்யூட்டிவ் டேஸ் நிறைய நாள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 25th இது வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 25th செப்டம்பர் வரைக்கும் நடக்குதுன்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ், இங்க எழுதியிருக்க பீப்புளோட மார்க்ஸ் அதிகமான மார்க்ஸ். ஸோ நீங்க நோட்டிபிகேஷன்ல போனீங்கன்னா நார்மலைசேஷன் ஒரு இது இருக்கும், நீங்க எடுத்து பாருங்க. அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுதான் மார்க் அரைவ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து 40 மார்க், நான் வந்து 100க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 80 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிட்டு வந்தேன், எனக்கு வந்து 81 மார்க் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, நான் நார்மலைசேஷன் பண்றப்ப நமக்கு மார்க் இன்க்ரீஸும் ஆகலாம், மார்க் டிக்ரீஸும் ஆகலாம். அது அந்த ஸ்லாட் இந்த எக்ஸாம் பொறுத்து தான் இருக்கு. பேங்கிங் பீப்புள்ஸ்க்கு ஆக்சுவலா ஆல்ரெடி இங்கே யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ அந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் பண்ணி தான் நம்மளோட ஃபைனல் மார்க் வந்து விடுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 15th செப்டம்பர் சென்னையில் எழுதுறோம், இந்த கொஸ்டின் பேப்பர் செம்ம டஃபா இருக்கு. இப்போ 16th செப்டம்பர் எழுதுறாங்க, லக்னோவில் எழுதுறாங்க, உங்களுக்கு செம்ம ஈஸியா இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலைசேஷன் பண்ணுவாங்க, நார்மலைசேஷன் பண்ணுவாங்க, நமக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் அண்ட் பீப்புளோட மார்க்கு அது எல்லாத்தையும் வச்சு தேர் இஸ் அ ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவில் அரைவ் பண்ணி தே வில் கம் டு அ மார்க். ஓகே, so that is about இந்த CBT 1 of exam pattern and 2 of exam 1-2 கான exam pattern இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் வேரியஸ் ஸ்டேஜஸ். ஸோ எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா கிவன் இன் தி ஸ்லைடு. ஸோ ஆர்ஆர்பி வைஸ் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஸ்டேஜ் 2. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு வந்துட்டு எவ்வளோ பீப்புள் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, எவ்வளோ பீப்புள் எடுப்பாங்க, எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு ஒரு இது வர்றப்ப, ஸோ that will, for example, CBT from CBT 1 to CBT 2, 15 times the vacancies. ஸோ நம்மளோட வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கோ அந்த வேகன்சிஸோட 15 மடங்கு பீப்புளை தான் CBT 2க்கு இன்வால்வ் பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. ஸோ இட் இஸ் 15 times ஆஃப் வேகன்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசியில் எப்படி பண்ணுவாங்கன்னா 1:10 எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு வேகன்சிஸ்க்கு 10 பேர் எடுப்பாங்க அப்படின்வாங்க, இல்லை 1:2 எடுப்பாங்க. இந்த வருஷம் குரூப் 1ல 90 வேகன்சிஸ் இருக்கு, 1800 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 1:10 ரேஷியோல எடுத்திருக்கு. முன்னாடி 1:50 ரேஷியோஸ்னால எடுத்திருந்தாங்க, ஒரு போஸ்டிங்க்கு 50 பேர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்மளோட ஆர்ஆர்பியோட பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல அப்படின்னா, இது வந்து நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்த கிளியரான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கு. So it is from CBT 1 to CBT 2, 15 times of vacancies of people எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆமா, ஒரு வேகன்சினா 15 பேர் எடுப்பாங்க. அந்த 15 பேருக்குள்ள காம்படிஷன் மாதிரி நம்பர்ஸ்ல. ஓகே, ஸோ ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்ட் ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா, டைப்பிங் டெஸ்ட், இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுக்கு எத்தனை டைம்ஸ்னா 8 டைம்ஸ் எடுப்பாங்க. அங்க இருந்து அந்த 8 times people வந்துட்டு 8 times vacancies. So it may decrease or increase as per the recruitment of Railway Administration merit of candidates of second CBT test. So as I said earlier, RRB as a complete take over on இதை இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீ இதுவும் பண்ணலாம். எதை பொறுத்தனா
சிபிடி 2ல பீப்புள் வாங்கியிருக்க மார்க்கை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் கட் ஷார்ட் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இதை குறைச்சி எடுக்கலாம், இல்ல கம்மியா மார்க் வாங்கினா இன்னும் கொஞ்சம் புல் பண்ணலாம். ஸோ தே கிவன் தே மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் திஸ், இந்த டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸோ பண்றதுக்கு ஆர்ஆர்பிக்கான ஃபுல் இது இருக்கு. when a candidate is qualified in the first stage of CBT, so CBT 1ல ஒருத்தங்க குவாலிஃபை ஆகுறாங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்களோட எக்ஸாம்ஸ் படிக்க வரும்போது நம்ம இந்த கேட்டகரிஸ் நமக்கு தெரியும். கம்யூனிட்டி கேட்டகரிஸ் ஓபிசின்னு இருக்கு, ஷெட்யூல் காஸ்ட் இருக்கு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கு, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு புது கிளாசிஃபிகேஷன் இருக்கு, பிடபிள்யூபிடி பிசிக்கலி அவங்களுக்கான கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஸ்டேஜ் 1ல நீங்க எந்த கேட்டகரி கீழே ஃபிக்ஸ் ஆகி ஒரு மார்க் வரும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இல்லாம ஜென்ரல்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், இதுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும், இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஸோ தேர் வில் பி அ டிஃப்ரெண்ட் கட் ஆஃப், கரெக்ட்? ஓகே. ஸோ இந்த கட் ஆஃப்ல 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட் ஆஃப்ல எந்த 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 கட் ஆஃப் கீழே எந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்க வந்து சிபிடி 1 கிளியர் பண்ணிருக்கீங்களோ, திஸ் வில் கண்டினியூ டு பி கன்சிடர் அஸ் அ ரெப்ரசென்டிங் ஃபார் ஆல் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடி அப்ளிகேஷன்ல நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து ப்ராப்பரா கடைசி வரைக்கும் நமக்கு இந்த 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 கம்யூனிட்டிக்குள்ள இருக்க ரிசர்வேஷனுக்குள்ள இருக்கிற இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்குள்ள தான் நம்ம வந்துட்டே இருக்கோம். ஸோ பி வெரி கான்ஷியஸ், ப்ராப்பரா இந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்றதை ப்ராப்பரா இது பண்ணுங்க. ஸோ ஓபிசி அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசி சர்டிஃபிகேட் இருக்கும். ஆனா சென்ட்ரல் லெவல்ல எப்படின்னு பார்ப்பாங்க, பிசி எம்பிசி பிசிஎம், முஸ்லிம்ஸ்க்கு பிசிஎம்னு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. இது 3 ஒரு கேட்டகரியா இருக்கும். ஆனா ஓபிசி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட இது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஓபிசிஸ்குள்ள வருவாங்க. ஸோ ஓபிசிஸ்க்கு தனி சர்டிஃபிகேட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? ஓபிசிஸ்க்கு வந்து தனி சர்டிஃபிகேட் இருக்கு. நம்ம போய் இ சேவை மையம்ல நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா, நீங்க பிசிஓ ஓபிசிங்க தனி சர்டிஃபிகேட், அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுப்பாங்க. நீங்க யூபிஎஸ்சி எழுதுறவங்க, பேங்கிங் எழுதுறவங்களுக்கு தெரியும், அது வந்து தனி சர்டிஃபிகேட் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல இதுல போயிட்டு இ சேவா இது காமன் சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட அப்பாவோட அம்மாவோட இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்து, அப்புறம் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல இருந்து ஒரு இது ஜென்ரேட் ஆகும், இன்கம் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். அது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கேட்டகரிஸ்ல பிசி எம்பிசி பிசிஎம் இதுக்குள்ள ஏதாவது ஒரு கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி கிளைம் ஆகும். ஸோ ஓபிசிங்கிறது ஒரு கிளாசிஃபிகேஷன். இல்லைன்னா நீங்க ஜென்ரல்ல வருவீங்க, 8 lakhs பிலோவா ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhs 8 lakhs உட்பட்டு இருந்தா நீங்க ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. இல்ல நீங்க பிசியாவே இருந்தாலுமே நீங்க யூ வில் பி கமிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரி தனி கேட்டகரி இருக்கு, ஓகேவா? ஸோ அப்ளை பண்றப்போ ப்ராப்பரா பார்த்து அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி மார்க்ஸ் இருக்கு. ஜென்ரலுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு, ஓபிசிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு. ம் ம் இல்ல 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 ஓபிசி வச்சு தான் அப்ளை பண்ணோம். நான் செஷன் முடிஞ்சப்போ நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன என்ன இது கொடுத்து அப்ளை பண்றோமோ, ஸோ தட் வில் பி கோயிங் டு கண்டினியூ ஃபார் ஆல் தி ஸ்டேஜஸ். ஸோ பி வெரி கான்ஷியஸ் ஆன் செலக்டிங் கம்யூனிட்டி அண்ட் கிவிங் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். சார் இப்போ ஒரு சின்ன டவுட். சார் இப்போ இந்த இந்த கேட்டகரி இல்லாம ஓசின்னு ஒன்னு வரும் இல்லையா சார்? ஸோ ஓசி ஃபால்ஸ் அண்டர் ஜெனரல் கேட்டகரி சார். ஜெனரல்லே வந்துருமா? ஆமா சார். உங்களுக்கான அந்த என்ன இது சார் வரும்? சாரி சார், அதுக்கான கட் ஆஃப் என்ன வரும் சார்? கட் ஆஃப் டிஃபர் ஆகும் சார், இயர்லி டிஃபர் ஆகும் சார். வி கான்ட் ப்ரெடிக்ட் கட் ஆஃப் பிஃபோர் எக்ஸாமினேஷன். ஸோ ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் வந்து அந்த ஜென்ரல் கம்யூனிட்டிக்குள்ள எல்லாரும் எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அந்த டாப் மார்க் தான் கட் ஆஃப் வரும். ஓகே. ஜெனரலுக்குன்னு ஒரு அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெசிபிக் கட் ஆஃப் இப்போதைக்கு இல்ல? ஆமா சார், எஸ் எக்ஸாக்ட்லி சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஒரு டவுட். எஸ் சார். இப்போ எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் தனியாக சர்டிஃபிகேட் வாங்குங்களா, ஏற்கனவே இருக்கிறதே போதுமாங்க சார்? இல்ல சார், அதுல நம்ம இருக்க சர்டிஃபிகேட்ஸே போதும் சார். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் இது. நெக்ஸ்ட் இஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் நோட்ஸ் ஆன் இட், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை நான் சொல்றது ஒரு டாபிக். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டீடைல்ஸ் ஆஃப் திஸ் டாபிக். என்னென்ன டாபிக் இருக்கு, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவா, ஒரு ஜெனரலிஸ்டிக்கா நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு.
ஸோ பட் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கு சிலபஸ் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ வி கேன் டேக் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வி கேன் கோ ஃபார் திஸ். கண்டிப்பா இந்த பிபிடி ஐல் ட்ரை டு ஷேர். இந்த பிபிடி வச்சுக்கோங்க. இந்த பிபிடியில் இருக்கிறது வந்து நான் எல்லாமே வந்து ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன்ல என்ன இருக்கோ அதுதான் இங்க உங்களுக்கு இருக்கு. பட் கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேலை இருக்கணுங்கிறதுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம ப்ராப்பராக ஒரு 10th 12th மேத்தமெட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதில் அப்படியே ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகும், சம்ஸ் எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் இஃப் இட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எப்படி போகும், கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நம்ம சிபிஎஸ்சி லெவல்னு ஒரு இது சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிபிஎஸ்சின்னு ஒரு போர்டு இருக்கு. ஸோ அது பேஸ்ட் ஆஃப் உள்ள இருக்கிற கொஷின்ஸ் மாதிரி ரைட் ஆஃப் கொஷின்ஸ் உள்ள வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. The questions will be objective types with multiple choices. So objectiveனா நமக்கு தெரியும், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிபிடி 1ம் சரி சிபிடி 2வும் சரி எல்லாமே என்னன்னா அப்ஜெக்டிவ் பேஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான். இப்போ டிஎன்பிசி யூபிஎஸ்சி நம்ம எடுத்தோம்னா இட் இஸ் நாட் அன் ஒரு லெவல் வந்து அப்ஜெக்டிவா இருக்கும். ஃபாலோயிங் லெவல்ஸ் வில் பி அ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் மாடல்ல இருக்கும். பட் ஆனா இந்த எக்ஸாம்ஸ் இஸ் பியூர்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இட் ஹாஸ் போத் அட்வான்டேஜ் as well as a disadvantage. இப்போ அந்த டிஸ்கிரிப்டிவ்னாலும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம we can write it make up. பட் இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் if you know a clear answer for this, yes it is an answer, இல்லைன்னா it is wrong. So this one CBT 1 and CBT 2 is completely based on this objective type of examination. So இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ கம்மிங் டு மேத்தமெட்டிக்ஸ், ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் வர்றப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படி இருக்கிறப்போ நார்மலாக பேசிக்காக இருக்க நம்பர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்கமிங் செஷன், ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் வில் பி வெரி இன்ட்ரடக்டரி செஷன். ஸோ இந்த ரயில்வே எக்ஸாம்னா என்ன, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, ஸோ அதுக்கான கிளாஸஸாக தான் இந்த ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்குறப்போ நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுக்கான சோர்சிங்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்து பண்ணணுங்கிறத நம்ம ஃப்ரீக்வெண்டா இருக்க நெக்ஸ்ட் கிளாஸ் சப்சிக்வெண்ட் கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த எக்ஸாம் இப்படிதான் இருக்கும், இந்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனோட டஃப்னஸ் இது, காம்படிஷன் இது அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற லெவல் பார்த்துட்டு லாஸ்ட் ஒரு 10 to 15 minutes வில் ஹாவ் கைண்ட் ஆஃப் ஒரு குட்டி மோட்டிவேஷன் செஷன் மாதிரி வச்சு வி கேன் எண்ட் அப் த கிளாஸ். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஐ டெல் டாபிக் மட்டும், இந்த டாபிக்ல டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேளுங்க, ஐ கிளாரிஃபை. ஸோ ஐ நீட் நாட் கோ இன் டு வெரி டீப் ஆஃப் ஒரு டாபிக், டீப்பான வந்து போல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நம்பர் சிஸ்டம், நம்பர்ஸ் டெசிமல்ஸ். ஸோ டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல்ஸ் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்றது, இல்லை ஃப்ராக்ஷன்ஸ்ல டெசிமல் கன்வெர்ட் பண்றது, இல்லை ஏதாவது இதுக்குள்ள இருக்கிற டெசிமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டிஜிட் டெசிமல்ஸ் கொடுத்துட்டு அதை பிளஸ் பண்ணி சொல்லுங்க, மைனஸ் பண்ணி சொல்லுங்க, பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ லீஸ்ட் காமன் மெத்தட் அண்ட் HCF, LCM HCF நமக்கு தெரியும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன்ஸ், இது வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி இருக்கிற ரேஷியோ ப்ரொபோசிஷன்ஸ், இந்த மில்க் வாட்டர் ப்ரொபோசிஷன்ஸ் அந்த மாதிரி சம்ஸ்லாம் ரேஷியோ ப்ரொபோசிஷன்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் இஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா இன்னும் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுங்க, இல்லை பர்சன்டேஜ்ல இருக்க ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ். பட் இது அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் வரும். நமக்கு தெரியும் பேசிக் கொஸ்டின்ஸ் எது, அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் எது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இஸ் மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன்ல all type of figures, 2D figures, 3D figures. For example, square 2D, 3D figures, square, rectangle, cone, and the circle, in the circumferences, இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் மென்சுரேஷன். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரெயின் சம்ஸ் பார்த்துருப்போம், போர்ட் சம்ஸ் பார்த்துருப்போம். ட்ரெயின் வந்து இங்க வந்து இந்த டைம் எடுக்கிறாங்க, ஸோ விச் ட்ரெயின், ஏ ட்ரெயின், பி ட்ரெயின், அதோட ஸ்பீட்ஸ், அந்த பத்தின இதெல்லாம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்ல வந்து நம்ம பார்த்துருப்போம், 10 minutes வந்து இத்தனை ஒர்க் பண்றாங்க, இவ்வளோ டைம்ல பண்றாங்க, யார் வந்து குயிக்கா முடிப்பாங்க, ஏவோ பிஓ, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ மோரர்லெஸ் வந்துட்டு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டாபிக் எல்லாமே பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். அதே மாதிரி நார்மலா பேங்கிங் இருக்கவங்க இதை படிச்சிருப்போம். ஸோ இந்த டாபிக் அப்படிங்கிறது நீங்க படிச்சா எந்த எக்ஸாமுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க இருக்கிற டாபிக்ல நீங்க வெரி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இந்த இது வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த விட்டுருங்க. இந்த டாபிக்ல இருக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் யூபிஎஸ்சி டு டிஎன்பிசி டு பேங்க் எக்ஸாம் இட் வில் பி வெரி ஈஸி. திஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் டாபிக் ஃபார் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோ இது இல்லாம யூ கான்ட் சி அ நோட்டிபிகேஷன். ஐ கேன் சேலஞ்ச் யூ ஆல்சோ, இந்த டாபிக் மேத்தமெட்டிக்ஸ்ல இல்லாம
ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட மேத்தமெட்டிக்ஸ், இஃப் தேர் இஸ் a syllabus of mathematics, this topics will be there. ஸோ உங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதா இருக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க வேரியஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது எக்ஸாம், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் ஏதாவது வரலாம்னா இந்த டாபிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கம்மிங் டு எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூல் லெவல்ஸ் அல்ஜிப்ரா பார்த்துருப்போம். ஜாமெட்ரி இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் புது டாபிக்ஸாக இருக்கும். இந்த 4 topics will be somewhat a different topic from competitive examination. So trigonometry, algebra, UPSC, TNPC exams, bankingsலாம் கேட்க மாட்டாங்க. So when it comes to SSC exams, when it comes to RRB exams, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 டாபிக் இல்லாம you can't clear SSC and RRB exams. டெஃபினட்டா கேட்பாங்க. பிகாஸ் மற்ற எல்லாமே வந்து இட் வில் பி வெரி ஈஸி. எவ்வளோ ட்ரிக்கியா கேட்டாலும் வி கேன் டூ இட். இந்த 4 டாபிக் நான் பார்க்காம போறேன், இந்த மட்டும் நான் பார்த்துட்டு போறேன், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ட்ரிக்னாமெட்ரிலாம் நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சது அப்படின்னா நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 35 கொஸ்டின்ஸ் இருக்கு சிபிடி லெவல் 2ல இருக்கு. அங்க ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கிறப்ப இதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இதுலயே வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஃபெயில் ஆயிரும். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், தோ இட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ், எனக்கு மேக்ஸ் வரல அப்படின்னாலும் யூ ஷுட் கிவ் அன் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் ஃபார் ஆல் திஸ் சப்ஜெக்ட்ஸ். You cannot select a number system, you cannot reject a compound interest or a simple interest, you cannot reject algebra and varlan, you cannot reject, because if question surprises you by keeping out of 35 questions, if there is 10 questions out of algebra and the statistics, it's done. நம்ம எக்ஸாம் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது, because maths will be very deciding factor for these kinds of examinations, telling of SSC and RRB kind of examinations. இது வந்து பயம்படுத்துறதுக்காக சொல்ல, திஸ் ரியாலிட்டி. நம்ம எக்ஸாம் ரிசல்ட் வந்த அப்புறம் ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா இப்பவே நம்ம வந்து கான்சியஸா எல்லா டாபிக்குமே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணுமோ அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த டாபிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நான் சோர்ஸ் புக் என்ன பண்ணணும், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்கமிங் செஷன்ல நானோ இல்லை நெக்ஸ்ட் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸோ கண்டிப்பா வருவாங்க. அவங்க டெஃபினட்டா நமக்கு சொல்லுவாங்க என்ன பண்ணணும், இல்லை நானே நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். பட் இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு எல்லாமே கேட்ட மாதிரி தானே இருக்கு, ஆல்ரெடி நம்ம கேட்டிருப்போம், படிச்சிருக்கோம், அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ இதான் வந்து மேத்தமெட்டிக்ஸோட டாபிக். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த இதுக்கும் மேக்ஸ்க்கும் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ இன் பேங்கிங் எக்ஸாம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வில் டெல் இட் அஸ் அ ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரீசனிங் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் அ கீவேர்ட். இங்க எப்படி மேத்தமெட்டிக்ஸ் அப்படி சொன்னோமோ அந்த மாதிரி இந்த டாபிக் வந்துட்டு இட் இஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதுல அனாலஜிஸ், completion of numbers and alphabetic series. For example, A, B, C, hyphen, E, F, hyphen, D அப்படி கொடுத்தா இது சம் லாஜிக் இருக்கும். இந்த இதுல ஒரு லாஜிக் இருக்கும், அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சு நம்ம இந்த ஆன்சர் ஃபில் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அனாலஜிஸ் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ். அந்த மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டேக் A1 2 இருக்கலாம். ஃபார் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன வரும், இப்போ ஒரு சிம்பிள் இருக்கு, ஒரு ஆல்பபெட் இருக்கு, 2 நம்பர்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன வரணும், ஒரு சிம்பிள் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 டேஷ் கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் சிம்பிள். ஏக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரலாம், பி வரலாம். 1க்கு அப்புறம் இங்க 2 வரலாம், 2க்கு அப்புறம் இங்க 3 வரலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் ஒரு சீரீஸ் மாதிரி. இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். நம்மளோட மைண்ட் யூஸ் பண்ணி இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இஸ் கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ நம்ம இது வந்து ஒரு கோட் கொடுத்துருவாங்க, அந்த கோட்ல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் CBD இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட இந்த மாதிரி ஒரு நிறைய கோட்ஸ் கொடுத்துருவாங்க. BCD இப்படி கொடுத்துருவாங்க, ZCD XYZ. ஸோ இப்போ கோடிங் டிகோடிங் இதுல ஆட் ஒன் அவுட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். இது XYZ தான் ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். பிகாஸ் இது எல்லாத்துலயுமே சிடின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கா. ஸோ இது வந்து ஆட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, விச் இஸ் ஆட் ஒன் அவுட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நார்மலா பிளஸ், அடிஷன், சப்ராக்ஷன் அது இருக்கும்.
சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். நம்ம வந்து ஒரு இதுல எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய ஃபிகர்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்படி இருக்கும். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? அனாலஜிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் இஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்துருப்போம். ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி, சி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் எஃப். அந்த மாதிரி கொடுத்து சால்வ் பண்றப்ப எஃப் வந்து எப்படி ஏயோட ரிலேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தட் வில் பி a question. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் அனலிட்டிக்கல் ரீசனிங்கும் மோரர்லெஸ் இந்த கோடிங் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சிலாஜிசம் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது வந்து ஒரு மெத்தட் இருக்கு. சிலாஜிசம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நிறைய யூடியூப் இந்த டாபிக் எல்லாமே, இந்த மொத்த டாபிக் எல்லாமே நீங்க போயிட்டு டாபிக் மட்டும் போட்டுட்டு பேங்கிங்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு 100 வீடியோஸ் ஃப்ளோ ஆகும். டெய்லி ஒரு வீடியோ, டெய்லி ஒரு இது பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த செஷன் முடிகிறப்ப நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இதை நான் வந்து நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க டெய்லியும் நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஸோ சிலாஜிசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த வென் டயக்ராம் மெத்தட்ல வந்து போட்டு நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சிலாஜிசம் ஜம்பிளிங், வென் டயக்ராம்ஸ், பசில் இருக்கும். பசில்லாம் நார்மலா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்ல வந்துட்டு 5, 6, 8, 10 எக்ஸ் கொடுத்துட்டு இங்க 15 கொடுத்தாங்கன்னா இங்க என்ன நம்பர் வரும் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பசில்ஸ் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், டெசிஷன் மேக்கிங், மேப்ஸ், இன்டர்ப்ஷன், கிராஃப்ஸ், இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப்ஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டாபிக்குமே அப்கமிங் செஷன்ல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தோம்னா தெர் இஸ் நோ டைம் ஃபார் அஸ். ஸோ ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ அ ஷார்ட் பிரீஃப் அண்ட் ஷார்ட் கிளாரிட்டி அபவுட் ஹவு த எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி அண்ட் வாட் ஆர் த டாபிக். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை ஷேர் திஸ் பிடிஎஃப். ஸோ நான் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் வைஸா நான் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கேன். நமக்கு அங்கே சிலபஸ்ல பார்க்குறப்ப இட் வில் பி லைக் வெரி ஜங்க்டா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ ஏன் இந்த ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்கேன்னா, இந்த ஸ்பிளிட் அப் வைஸ்ல நம்ம படிக்கணும். இந்த ஸ்பிளிட் அப் வைஸ்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்பிளிட் அப் வைஸ்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ். அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம ஏன் ஹிந்து அப்படின்னு போறோம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ஹிந்து வந்து ஒரு கன்சாலிடேட்டடான மெட்டீரியலா இருக்கும். ஸோ இது நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு எண்ட் ஆஃப் தி செஷன் நான் சொல்றேன். ஒரு மேக்ஸ்க்கு எப்படி பண்ணணும், ரீசனிங் எப்படி பண்ணணும், இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியரா நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா இப்போ சொன்ன மாதிரி பேரா ஒலிம்பிக்ஸ் இது போயிட்டு இருக்கு. நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அந்த 12% ஜிஎஸ்டி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி இஷ்யூ. ஸோ இஷ்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அந்த இஷ்யூக்குள்ள இருக்க நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அது எத்தனை பெர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. ஸோ இஷ்யூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டா இஷ்யூஸ் எல்லாமே கொஸ்டின்லேயே இருக்கும். ஆப்ஷன் ஏபிசிடியில் என்ன இருக்குன்னா அதுல இருக்க குரூஷியல் டேட்டாவை மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இஷ்யூ தெரிஞ்சுக்கிறது, இப்போ பேராலிம்பிக்ஸ் நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஸ்டோரி வச்சு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்காங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் அந்த இதுக்குள்ள பாக்குறப்போ நமக்கு எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதுதான் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு நியூஸை தெரிஞ்சுக்கிறத விட அந்த நியூஸை அப்ராப்ரேட்டா தெரிஞ்சுக்கணும். அப்படி அப்ராப்ரேட்டா தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வி ஷுட் ஹேவ் அ நோட் மேக் பண்ணி அதை படிச்சு மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் வி கேன் ரிலேட் டு தட். கரெக்டா? ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி ஆஸ் ஐ மென்ஷன் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இப்போ ரீசெண்டா இருக்கிற கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஒலிம்பிக்ஸ் எங்க நடந்துச்சு, பேட்மிண்டன் எங்க நடந்தது, டெஃபினட்டா இது வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்கோப் ஆஃப் டாபிக். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிடிச்ச டாபிக். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்டா கேட்குற ஏரியாஸ் வந்து இந்த கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நம்ம கேட்கலாம், சார் நிறைய நடந்துட்டு இருக்கு, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஞாபகம் வச்சுதான் ஆகணும், எழுதி தான் ஆகணும். ஸோ தட் இஸ் காம்படிஷன். So next is art and culture of India, Indian literature, monuments and places of India. So art and culture அப்படின்னா யூபிஎஸ்சியில் there is a separate topic and paper for this art and culture அப்படின்னு. ஸோ art and culture அப்படின்னா டான்சஸ். ஸோ தமிழ்நாட்டில் என்ன கைண்ட் ஆஃப் டான்சஸ் இருக்கு, குஜராத்ல என்ன இருக்கு, டான்சஸ், மியூசிக் ஃபார்ம்ஸு, நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ், கிளாத்திங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, லாங்குவேஜஸ் என்ன பேசுறோம், அதான் லிட்ரேச்சர் நமக்கு தெரியும். என்னென்ன லிட்ரேச்சர், வால்மீகி என்ன எழுதினாரு, காளிதாஸ் என்ன எழுதினாரு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா வர டாபிக் தான் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் இந்தியன் லிட்ரேச்சர். மான்யூமெண்ட்ஸ்ன்னு பாக்குறப்ப ஆக்ரா ஃபோர்ட் யார் அந்த மாதிரி ஆக்ரா ஃபோர்ட் யார் கட்டினாங்க,
அக்பர் என்ன மானியூமெண்ட்ஸ் கட்டியிருக்காரு, ஷெர்ஷா என்ன மானியூமெண்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காரு, கங்கை கொண்ட சோழபுரம் யார் கட்டினாங்க, சேரா சோழா கான்செப்ட், இந்த மாதிரி. இந்த செகண்ட் டாபிக் இஸ் டோட்டலி ரிலேட்டட் டு ஹிஸ்டரி. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th சிபிஎஸ்இ. நான் வந்து இந்த ஜென்ரல் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இட் வில் பி கைண்ட் ஆஃப் சிபிஎஸ்இ ஓரியன்டான ஒரு அப்ரோச்ல தான் இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 6 to 10 சிபிஎஸ்இ நீங்க புக்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை, ஆன்லைன்லேயே அவைலபிளா இருக்கு, எல்லாம் ஓப்பன் சோர்ஸா இருக்கு. புக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, 6th to 10th சயின்ஸ் புக் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் யூ ரீட் லைக் நியூஸ் பேப்பர் மாதிரி படிங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு. சயின்ஸ் மட்டும் படிங்க. இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம சயின்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வரப்ப நான் என்னென்ன சோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வில் ஹாவ் செப்பரேட் கிளாஸ் ஃபார் சோர்சஸ். நம்ம இதை ப்ராப்பரா ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளாஸா போறப்ப வில் டெல் அ சோர்ஸ், வில் கிவ் யூ மெட்டீரியல், நம்ம டெஸ்ட் வைப்போம், நம்ம அதை ப்ராப்பரா நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ். ஸோ லைஃப் சயின்ஸ் நமக்கு சயின்ஸ்னாலே தெரிஞ்சிருக்கும். தட் வில் பி 3 divisions. One is physics, next is chemistry, and other one is biology, which comprises of both botany and zoology. ஸோ இந்த 3ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இட் கேன் பி அ சம் மாதிரி கேட்கலாம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா பேஸ் பண்ணி கேட்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸா கேட்கலாம், பயாலஜில தியரட்டிக்கலா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை வந்து இந்த 3மே அப்ளிகேஷன் சம்ஸ் மாதிரி கேட்கலாம். இப்போ வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரெயின்ஸ் போகுது, புல்லட் ட்ரெயினோட கான்செப்ட்ல எப்படி போகுது, ஹைப்பர் லூப் ட்ரெயினோட கான்செப்ட்ஸ்ல என்ன பிரின்சிபல் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ்ல வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்பு இதுல இருக்கு. ஸோ லைஃப் சயின்சஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டே டு டே சயின்சஸ். நம்ம டிசீசஸ், இப்போ COVID-19 எந்த வைரஸ்னால வந்தது, RNA என்ன, DNA என்ன, ஸோ என்ன கைண்ட் ஆஃப் டிசீசஸ் இருக்கு, என்ன கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நான் என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட்லாம் சாப்பிட்றோம், அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் என்ன, விட்டமின் ஏ, விட்டமின் டி. ஸோ அந்த மாதிரி டே டு டே லைஃப்ல இருக்கிறதெல்லாம் வரதுலாம் தான் லைஃப் சயின்சஸ்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பிசிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் திங். இது என்னன்னா ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலே there is a 3 kind of classification இருக்கு. One is ancient history, another one is medieval, next is modern. அதுக்கப்புறம் there is post independence. ஸோ இதான் ஹிஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஏன்ஷியன்னா ஸ்டோன் ஏஜ் ஆரம்பிச்சு ஸ்டோன் ஏஜ்ல இருந்து குப்தாஸ் அவங்க வரைக்கும் இருக்கும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரி, இவங்க டெல்லி சுல்தானேட்ஸ்ல ஆரம்பிச்சு மொஹல்ஸ்ல இருந்து அதெல்லாம் இருக்கும், விஜயநகர் எம்பையர், பாமணி கிங்டம், இது எல்லாமே வரும். ஸோ பாலாஸ் அந்த கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ட்ரைபெட்ரியட் ஸ்ட்ரகிள் இருந்து மிடிவல் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரினா மொஹல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் என்ட்ரி, போர்ச்சுகல் என்ட்ரி, வாஸ்கோ ட காமா வரதுல இருந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அவங்க எல்லாம் வருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வருவாங்க, காந்தி, நெஹ்ரு இவங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் 1947. அதுக்கப்புறமா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நடந்த விஷயம், இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, எமர்ஜென்சி என்ன வந்தது, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை நம்ம மேக்ஸிமம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த 3 பார்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா கொஸ்டின் கேட்பாங்க. அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் மாடர்ன் அண்ட் மெடிவல்ல இருந்து எப்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதுலயும் இம்பார்ட்டன்டான பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாடர்ன் இந்தியா வில் பி a வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்ட். நமக்கு தெரியும் என்ன மவுண்டெயின்ஸ், என்ன ரிவர்ஸ், என்ன டைப் ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்கு. ஸோ பிளேசஸ் கேட்கலாம், இந்த பிளேஸ் வந்து வேர்ல்ட்ல எங்க இருக்கு, மவுண்டெயின்ஸ், இதெல்லாம். ஜியாகிரபி இஸ் வெரி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், ஜியாகிரபின்னா கேட்போம், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்னா நமக்கே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட இந்தியனோட பொலிட்டிக்கல் சிஸ்டம், பிரசிடென்ட்னா யாரு, சீஃப் மினிஸ்டர்னா யாரு, அவங்களுக்கு ஆர்டிகல்ஸ் நம்ம படிச்சிருப்போம், ஆர்டிகல்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க, பொசிஷன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி கவர்னன்ஸ்னா எப்படி வந்து ஒரு கண்ட்ரியை நம்ம கவர்ன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு பேஸ்டான கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்ல என்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு என்ன அப்படிங்கிறது தான் இது. ஸோ நான் ஏன் இப்படி ஒரு ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பாயிண்டர் ஒரு சப்ஜெக்ட் இப்படிதான் நம்ம படிக்கணும். எல்லாமே வச்சுக்கிட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் ஹிஸ்ட்ரி படிப்பேன், கொஞ்ச நேரம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த டாபிக்ல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த டாபிக்ல எவ்வளவு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், இதுல நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஸ்பிளிட் அப் ஆஃப் டாபிக்ஸ்.
ஸோ இதை இந்த டாபிக்ஸை முதல்ல வி ஷுட் மெமரைஸ் இட் ப்ராப்பராக நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தா மட்டும்னா நமக்கு ஓகே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் ரிவர் பற்றி கேட்குறாங்க. இண்டஸ் ரிவரோட ஆரிஜின் என்ன, அதோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஓகே ஜியாகிரபிலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வருதுங்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு மைண்ட்ல இருக்கணும். ஸோ அதனால நான் சப்ஜெக்ட் வைஸா இது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். மேஜர் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜென்ரல் சயின்டிபிக் டெக்னாலஜிஸ் அண்டர் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்கு. யூபிஎஸ்சிலையும் இருக்கு, டிஎன்பிசிலையும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சயின்ஸ்ல ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சந்திராயன், இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க, டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் ரிலேட்டடா பிளஸ் குளோபல் லெவல்ல இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே தான் இந்த ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அது வந்து எஸ்என்டின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்என்டிக்கான திங்ஸ். அடுத்து வந்து யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் அதர் வேர்ல்ட் லெவல்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே. அதுல என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் யுஎன்சிடி இருக்கு, யுஎன்எஃப்சிசி இருக்கு. அந்த மாதிரி யூஎன் ரிலேட்டடான இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே தான் இந்த டாபிக்ல வரும். அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர்ல எக்ஸல் ஒரு ஃபார்ம் ஷார்ட்கட்ஸ் என்ன, அதே மாதிரி வேர்ட்ல ஷார்ட்கட்ஸ் என்ன, அதே மாதிரி அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். இப்போ எஸ்கியூஎல் தான் என்ன, டேட்டா பேஸ் பத்தி இருக்கும். ஸோ நார்மலா கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு பேசிக்கான திங்கு அதுதான் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. என்னென்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ரயில்வேஸ் இருக்கு, வாட்டர்வேஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ காரிடார்ஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எந்த காரிடார்ல இருந்து என்ஹெச் கேட்கலாம். NH7னா எந்த 2 பிளேசஸ் கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் டிரான்ஸ்போர்ட்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் எக்கானமி நமக்கு தெரியும். என்ன ஜிடிபி, இப்போ இந்தியா எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, என்ன ஜிடிபி. அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஸோ இன்ஃபிளேஷன்னா என்ன, பணவீக்கம்னா என்ன, நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோம், நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்றோம், அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இந்தியன் எக்கானமி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வரும். முக்கியமா நெக்ஸ்ட் எப்படி இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்ங்கிறவங்க ஒரு டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எந்த புக் யார் ரிலீஸ் பண்ணாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்சங்கர் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் புக் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். மியூசிக்ல இருப்பாங்க, நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பத்மபூஷன், பத்மவிபூஷன், அந்த அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அவார்ட்ஸ் கண்டிப்பா படிக்கணும். அந்த அவார்ட்ஸ்ல தான் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு என்ன இன் ஆர்ட்ஸ், இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆர்ட், சயின்ஸ், மியூசிக், லிட்ரேச்சர்ஸ், எதுல இருந்தாலுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா. நெக்ஸ்ட் இஸ் ஃபிளாக்ஷிப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஃபிளாக்ஷிப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் டெஃபினட்டா இது ரொம்ப ஒரு பெரிய, எப்படி ஸ்போர்ட்ஸ் அண்ட் இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுமோ இதுல இருந்து டெஃபினட்டா 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. PM ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் ஆரோக்கியா இது சொல்லலாம், அப்புறம் ஜன்தன் அக்கௌண்ட் சொல்லலாம், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே, அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ்ல இருந்து எல்லா ஸ்கீம்ஸுமே ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்னா இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ். ஜல் ஜீவன் மிஷன், வாட்டர் மிஷன், அந்த எல்லாமே இந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆஃப் இந்தியா. ஃப்ளோரானா என்னது, பாட்னி ரிலேட்டடா. ஃப்ளோரானா பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபவுனா அப்படின்னா அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ஸ்பீஷஸ்லாம் நம்மளோட இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங். நெக்ஸ்ட் இஸ் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன். ஸோ என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்க்கும்போது RBI ஒரு ஆர்கனைசேஷன், செபிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருக்க டாப் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்னன்னா அதோட சேர்மன் யாரு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட எலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த திங். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ரொம்ப வாஸ்டான ஒரு ஏரியா தான் ஜென்ரல் அவேர்னஸ். பட் ஆனால் நம்ம பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியா எல்லா டாபிக்லயுமே ஈஸியா அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேசிக்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க பேசிக்ஸ் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா நம்ம கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இங்க என்ன ஒரு குட் திங்னா நமக்கு இன்னும் டேட் சொல்லல. பட் ஆனா இப்ப நம்ம எவ்வளோ ஏர்லியஸ்டா நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஆஸ் ஐ கன்சிடர் எவ்ரி ஒன் ஆஸ் அ ஃப்ரெஷர்ஸ், டெஃபினட்டா இட் பி வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் ஈஸியா இருக்கும், பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் நம்மளால பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு சீக்கிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முக்கியமா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து சீக்கிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இட் வில் பி பைல் அப், நம்ம ரொம்ப சேர்த்து சேர்த்து வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். So this is about general awareness. So do you have any doubts? Online students யாருக்கார டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல உங்க டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? Okay, so can we proceed or any doubts? Okay, No doubts, sir. okay, thank you, sir.
ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ கம்மிங் டு பார்ட் ஆஃப் சேலரி. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னாலே முக்கியமாக என்ன சேலரிப்பா அப்படிங்கிற நமக்கு ஒரு மைண்டில் இருக்கும். அது இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஒரு ஜாப் போகிறப்ப ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட குட் சேலரிட ஜாப் போகிறதுங்கிறது வெரி எசென்ஷியலான திங். ஸோ ஆஸ் எ ஏர்லியராக நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்றப்ப நம்ம லெவல் 5 லெவல் 6 பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த லெவல் 6க்கான சேலரி தான் அதிகம், 35,400. அதே மாதிரி 35,400 இந்த 2 லெவல். ஸோ இதுதான் இந்த சேலரி மட்டும் தான் எனக்கு வருமானா கிடையாது. இது திஸ் இஸ் கால்ட் அஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேசிக் பே ஆர் இனிஷியல் லெவல். ஸோ இந்த சேலரி பிளஸ் இந்த அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதுதான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கான. ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் விட எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, பேசிக் பே வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். சென்ட்ரல் ஸ்டேட்ல எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஆனால் அலவன்சஸ் பார்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு நல்ல அலவன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ டிஆர் அலவன்சஸ், டிரான்ஸ்போர்ட் நம்ம டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் ஹெச்ஆர்என்னு சொல்லுவோம், ஹவுஸ் ரெண்ட், அப்புறம் பென்ஷன் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். ஆமா ஆமா. அதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கீம்ஸ்ல மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அவங்களே நமக்கு அமௌண்ட் போட்டுட்டே வரும். ஆமா, ஃபேமிலி கேர். அதே மாதிரி ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நமக்கு இருக்கு தனியாவே. ரயில்வே பீப்புள்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அதுலயுமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ்ல என்னன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி போனாலும் சரி, கவர்மெண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் போட்டுட்டே இருப்பாங்க மந்த்லி. எஜுகேஷனும் இருக்கு, பட் அந்த ஒரு கேட்டகரிக்கு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல இன்னும். ஸோ இதுதான் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இந்த 35,400 பிளஸ் இது வரும். ஸோ மோரர்லெஸ் நமக்கு ஒரு நல்ல பேக்கேஜ், ஒரு 70 to 80K அரௌண்ட் நல்ல பேக்கேஜ் வரும். ஸோ இந்த இது அதே மாதிரி தான் இந்த இதுக்கும். ஸோ அண்டர் கிராஜுவேட் லெவல் பார்க்குறப்போ லெவல் 2 19,900 சேலரி பிளஸ் ஆல் திஸ் perks. The allowances and perks of all RRBs and undergraduate are listed below. So இந்த allowances plus தான் உங்க salary. ஸோ இந்த ஜூனியர் கம் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, 29,200, அதுக்கே ஒரு நல்ல சேலரி, ஒரு 50 கிட்ட நீங்க கையில டேக் ஹோம் எடுத்துட்டு போகலாம். ஸோ திஸ் அ பேசிக் திங் ஆஃப் சேலரி ஸ்ட்ரக்சர். ஸோ என்டிபிஜியோட சேலரி ஸ்ட்ரக்சர் இதுதான். அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ல இருக்க சேலரி ஸ்ட்ரக்சர் இதுதான். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் 2ல இருந்தாலும் நம்ம மேல 6-7 வரைக்கும் போகலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரமோஷன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆமா, ப்ரமோஷன் வாங்கிட்டே போகலாம். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ் 25ல ஜாயின் பண்றீங்க, 26 ஜாயின் பண்ணீங்கன்னா 3 இயர்ஸ் கழிச்சு லெவல் 3 வருவீங்க, இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு லெவல் 4 வருவீங்க. அந்த மாதிரி நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகே. கண்டிப்பா ப்ரமோஷன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நமக்கு ப்ரமோஷன் வந்து நம்ம லெவல் 6 கூட போகலாம். அதனால நம்ம பெட்டர் நம்ம லெவல் 6 கான்சென்ட்ரேட் பண்ணோம். நம்ம லெவல் 6ல இருந்து லெவல் 9 லெவல் 10 அப்படி போனோம்ல. ஸோ இது நீங்க வாங்கிட்டீங்கன்னா 6 வாங்கிட்டோம்னா அதுக்கு மேலே லெவல்ஸ் இருக்கு, வேற கிரேட் 1 கிரேட் ஏ லெவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு அந்த ஹையர் அத்தாரிட்டியா நம்ம ப்ரொமோஷன்ல போயிட்டு போகலாம். இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் சேலரி அண்ட் அலவன்சஸ். இதுதான் சேலரி அண்ட் அலவன்சஸ். நெக்ஸ்ட் இஸ் ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் திங். நான் சொன்ன மாதிரி கேண்டிடேட் ஷுட் என்டர் their நேம், ஃபாதர்ஸ் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் as per SSLC and மெட்ரிகுலேஷன். அதுல என்ன இருக்கோ அதே தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதனால இது இம்பார்ட்டண்டா ஒரு பாயிண்டா நான் வச்சிருக்கேன். நிறைய பேரோட கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதனால தான். அண்ட் ரீட் நோட்டிஃபிகேஷன் கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், நிறைய ப்ராசஸ் சொல்லியிருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃப் இருக்கு, வெப்சைட்லயும் இருக்கு, நான் ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும், முக்கியமா இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஒரு 5 to 10 டைம்ஸ் திருப்பி படிச்சு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கிளியரா படிச்சு பாருங்க, என்ன இருக்கு, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனை ரொம்ப 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 கேர்ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். சரிங்களா? ஓகே, திஸ் லாஸ்ட் திங். ஸோ சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் சதீஷ்னு உங்க நேம் இருக்கு, SATHISHன்னு போட்டிருக்கீங்க, கொடுக்குறப்ப SATHEESHன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆமா ரிஜெக்டே பண்ணிடுவாங்க.
ஸோ ஸ்பெல்லிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் சொல்றேன். அதுவும் இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்காங்கிறதே இம்பார்ட்டன்ட். அதுவும் பார்த்து போடுங்க. அப்படியே போடலாம். நீங்க ஆதார் கார்டுல இருக்கிறது வந்து 10th 12th இருக்கிறது ஆதார்ல இருக்கும். இல்ல ஆதார்ல இப்ப மாத்திருங்க. ஒன்னும் இல்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு 100 rupees ஏதோ பே பண்ணணும்னு நினைக்கிறேன். பே பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோட இனிஷியலா மாத்தி கொடுத்துருங்கன்னு சொன்னா மாத்தி கொடுத்துருவோம். நானும் இப்ப ரீசெண்டா தான் மாத்திருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ். ஆமா, ஆதார் சார்ல மாத்தி. ஆமா, நேம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் இனிஷியல் போட்டுக்கோங்க. நீங்க எப்படி மாத்தி கேக்குறீங்களோ அப்படி மாத்தி கொடுத்துருவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல. உங்களுக்கு 10th சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அப்படி மாத்திக்கோங்க ஆதார்ல. ஓகே சார், இப்போ டாக்டர் வந்து மெட்ரிகுலேஷன் தான் படிச்சா இவங்களுக்கு இந்த சிபிஎஸ்சி சிலபஸ் சொல்றீங்களா, அது எப்படி சார் சப்போர்ட் பண்ணுவீங்க? சார் சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு கிடையாது சார். நம்ம சிபிஎஸ்சி புக்ஸ் வந்துட்டு நம்ம சேம் மெட்ரிகுலேஷன் என்ன பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்கோமோ அதே தான் சிபிஎஸ்சிலையும் இருக்கும் சார். ஸோ சிபிஎஸ்சின்றப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு புக்கே நல்லா ஸ்டாண்டர்டான புக்ஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட. பட் ஆனா ஈஸியா தான் சார் இருக்கும். நம்ம மெட்ரிகுலேஷன் என்ன படிச்சிருக்கோமோ அதே தான் நமக்கு சிபிஎஸ்சிலையுமே இருக்கும். ஓகே, அப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட அவைலபிளா இருக்குமா? சாரி சார், மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட அவைலபிளா இருக்குமா? அது சார் நம்ம இன்னும் கிளாஸஸ் எதுவும் இன்னும் மெட்டீரியல்ஸ் எதுவும் பிளான் பண்ணல சார். உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க சார், டீம்ல இருந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது பத்தி நீங்க என்னன்னு பேசிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணவே இப்போ ஆப்ஷன் இல்லையா? சாரி சார், கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லையான்னு கேட்குறேன் அகாடமில. அதுதான் சார், இன்னும் நாங்க ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணல. பண்ணுவாங்க, டீம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க சார். ஆக்சுவலா நான் வந்து கெஸ்ட் ஆஃப் லெக்சர் தான் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ அதனால இந்த கிளாஸஸ் அபவுட் ஆர்ஆர்பினா என்ன, என்டிபிசினா என்ன அப்படிங்கறது கிளாஸஸ் பத்தின ஷெட்யூல்ல புக்ஸ் ஃபீஸ் எல்லாமே டீம் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க சார். என்ன ஓகே ஓகே ஓகே. ஸோ கடைசியா முடிக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஒரு இதா முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி. இன்னைக்கு செப்டம்பர் 15th. ஸோ இதை கூட கொஸ்டினா கேட்கலாம். செப்டம்பர் 15 வந்து என்ன டே அப்படிங்கிற மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஸோ டே டு டே அப்டேஷன்ஸ் உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யாரெல்லாம் இப்ப காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஆன்லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு உங்களோட நேம், நீங்க என்ன பண்றீங்கன்னு மட்டும் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். சார், ஐ எம் சசிகுமார். ஓகே, நான் பிரைவேட் கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டு இருக்கேன் சார். மண்டே டு கோயம்புத்தூர் சார். ஓகே சார். ஜாப் போயிட்டே படிக்கிறீங்க? ஆமாம் சார், ஆமாங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கு, சாட்டர்டே சண்டே லீவுங்க சார். ஓகே சார். Sir, I am Ravinath. I am working as a clerk in bank. Okay, sir. I am preparing to RRB and SSCs. Okay, sir. Thank you, sir. சார். ஓகே பாக்கியராஜ் சொல்லுங்க சார். சார், என்னோட பேர் சக்தி முருகன். ஓகே சார். நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு தாங்க இப்போ படிச்சிட்டு இருக்கேன். ஓகே சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்களா சார் எக்ஸாம்? ஆல்ரெடி 2018 எழுதினேன். ஓகே சார். அதுக்கப்புறம் பிரேக் விட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சார். உங்களுக்கு இப்ப சொன்ன வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததா சார்? லைக் லாஸ்ட் டைம் நீங்க எழுதுனதுல இருந்து இப்ப இருக்க வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு இப்போ இருந்த செஷன்ல வரைக்கும்? இருக்குங்க சார். ஓகே சார். நல்லாவே இருக்கு. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ சொல்லுங்க சார். சார், இப்போ நோட்டிஃபிகேஷன் வைஸ் நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கிளியரா சொல்லிட்டீங்க. ஓகே சார். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸஸ் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன். அதாவது கிளாஸஸ் டைமிங்ஸா இருக்கட்டும், இல்ல என்னென்ன ஃபேக்கல்டிஸ் வராங்க, என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் எப்படி இருக்கும், கிளாஸஸ் வீக்லி டெஸ்டஸா இல்ல 1 month ஒன்லி டெஸ்டா, இல்ல அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன். ஓகே சார். ஆக்சுவலா வந்துட்டு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப் மாதிரி தான் சார் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேகன்சி பொசிஷன்ஸ் என்ன,
பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைரக்டர் சார் சொன்னாரு. ஸோ அதனால அதை கொடுத்துரும். ஸோ வி ஆர் அண்டர் ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஏ ப்ராப்பர் கோர்ஸ். ஸோ அதை இப்போ டேட்டும் இன்னும் வரல. ஸோ ப்ராப்பரா இது 3 months கோர்ஸா கொண்டு போகலாமா, 6 months கோர்ஸா கொண்டு போகலாமா, டெஸ்ட் என்ன, யார் எந்த நீங்க சொன்ன மாதிரி எவ்ரி திங் சார், லைக் ஃபேக்கல்டிஸ், நம்பர் ஆஃப் டெஸ்ட் எத்தனை, மெட்டீரியல்ஸ் இன்னொரு சார் கேட்டிருந்தாரு, மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுப்பீங்க, இல்லை வந்து நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் எவ்ரி திங் வில் டிஸ்கஸ் வித் டீம் அண்ட் வி வில் கம் பேக் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் சார். டெஃபினட்டா டீம் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதோட டீடைல்ஸ் நம்ம எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சார் டெஃபினட்டா இந்த மந்த் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம் சார். இல்ல சார், நீங்க உங்களோட இப்ப 6ங்கிறதான் இனிஷியலா இருக்கும் உங்களோடது. சாரி, எஸ்ங்கிறதான் இனிஷியலா இருக்கும். அது எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. இதுக்கப்புறம் அப்ளை பண்றதுல உங்களோட மார்க் ஷீட்ஸ்ல இருக்கிறது மட்டும் நீங்க கொடுங்க. நம்ம போய் மார்க் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். நீங்க உங்களோட நேம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இப்போ குவிட் பண்ணிட்டீங்களா? ஐடி குவிட் பண்ணிட்டீங்களா? போயிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஓகே ஓகே. ஸோ வீக்கெண்ட்ஸ் மட்டும் நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க சென்னைவா சார்? நாகப்பட்டினம். நீங்க வந்து ஸ்டே பண்ணி ஐடி ஒர்க் பண்றது? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு என்ன வந்திருக்குன்னா, ஒரு 90% ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஒர்க்கிங்காக இருந்துட்டு நெக்ஸ்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கிறது தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு 2 பேர் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் பண்ணி மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுலேருந்து டெஸ்ட் வைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து கண்டிப்பாக 100% நம்மளோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போட முடியுமோ நம்ம எஃபர்ட்ஸ் போடலாம். அதே மாதிரி இந்த எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம மோட்டிவேட்டடா இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கும். 20 ஸ்டார்டிங்ல காலேஜ் முடிச்சவங்களும் இருக்காங்க, மெச்சூர்டா இருக்க நம்ம பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்காம நம்ம ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். நிறைய பேர் 2 years படிச்சிருப்பாங்க, 3 years படிச்சிருப்பாங்க, வேலை கிடைச்சிருக்காது. 4 years படிச்சிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. ஆனா 5th yearல நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். நிறைய யூபிஎஸ்சி ஸ்டோரிஸ் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம நிறைய பார்க்கணும் டே டு டே லைஃப்ல. ஸோ அப்படி பாக்குறப்போ 5th attemptல கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, 6th attemptல கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஸோ தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல ரொம்ப ஆகச்சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. ஸோ செயல் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணுவோம், ஒரு விஷயத்து மேல ஆசை இருக்கும், ஒரு விஷயத்து மேல பண்ணணும்னு இருக்கும். பட் ஆனா அது பிளானிங்காவோ ஆசையாவோ ஒரு பேப்பர்லயோ இருந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் அதை கன்வெர்ட் பண்ணி ஆக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்றவங்க மட்டும்தான் இந்த இடத்துல ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அந்த செயல் அப்படிங்கிற சொல்லுமே அதை தான் குறிப்பிடும். ஒரு விஷயத்த செய்யறது, சொல்றது மட்டும் இல்லாம ட்ரீம் பண்றது மட்டும் இல்லாம அதை நடத்தி காட்டுறவங்களால மட்டும்தான் வந்து சக்சஸ் பண்ண முடியும். நான் நம்புறேன் ரொம்ப. அதே மாதிரி சக்சஸும் நிறைய பேர் ஆயிருக்காங்க. என் லைஃப்லயும் நான் சக்சஸ் அப்படிதான் ஆயிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் எப்படி வந்து செயல் அப்படிங்கிற ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி கன்விக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல. எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இப்போ வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே ஒர்க்கிங் தான் இருக்கும், இன்க்ளூடிங் நான் முதற்கொண்டு ஒர்க்கிங் தான். ஸோ ஒர்க்கிங் அப்படி இருக்கிறப்போ நமக்கு 2 நாள் தான் டைம் கிடைக்கும். அதே மாதிரி பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி அந்த கன்விக்ஷனோட யார் வராங்களோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நமக்கு ஒரு 3 hours ஈவினிங் 3 hours இருக்கலாம், இல்லை ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரது 8 மணி ஆயிடும், செம்ம டயர்டா இருக்கும், ஒண்ணுமே பண்ணாம அப்ப நம்ம ஏதாவது ஒரு சின்ன சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிக்கலாம். இல்ல நான் சீக்கிரமா தூங்கிட்டு மார்னிங் 4 o'clock எழுந்து நான் படிப்பேன் அப்படின்னு படிக்கலாம். இல்ல கிளர்க் அப்படி ஐபிபிஎஸ் கிளியர் பண்ணி ஒருத்தர் இருக்காரு, அவருக்குமே தெரியும் ஆஃபீஸ் ஒர்க் ரொட்டீன் எப்படி இருக்கும், ஹெக்டிக்கா இருக்கும் ஒரு டே ஃபுல்லா, உங்களுக்குமே ஹெக்டிக்கா இருக்கலாம். அப்ப மார்னிங் நீங்க நம்ம ஷெட்யூல் பண்ணீங்க, ஒரு 4 to 5 o'clock ஷெட்யூல் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா கன்விக்ஷன் தான். நம்ம ஒரு விஷயத்த எவ்வளவு நல்லா பண்ண முடியும், கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும், நமக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு கன்விக்ஷன் இருந்தா மட்டும்தான் அது வந்து செயலா மாற்ற முடியும். இப்ப நாங்க டீச் பண்ணலாம், நம்ம சொல்லி கொடுக்கலாம், நமக்கு தெரிஞ்ச எல்லா ரெஃபரன்ஸும் கொடுக்கலாம். பட் ஆனா படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு.
ஒரு இண்டிவிஜுவல் கையில தான் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் அதை ப்ராப்பரா கொண்டு போனோம்னா அதுக்கு ரொம்ப கன்விக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கன்விக்ஷனோட சேர்த்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி செயல், அந்த ஆக்ஷனை அந்த கன்விக்ஷனோட சேர்த்து நம்ம எஃபர்ட்ஸா போடுறப்ப, ஹார்ட் ஒர்க்கா போடுறப்ப டெஃபினட்டா நம்மளால 100% கிளியர் பண்ண முடியும். கரெக்டான ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இங்க அட்டன் பண்ணியிருக்க எல்லா பீப்புள்ஸுமே நான் சொல்றேன் கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கும். ஏன்னா இப்பதான் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஐ மீன் வந்திருக்கு. எக்ஸாம் டேட்ஸ் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இதுக்கு இடைப்பட்ட டைம் நிறைய டைம் இருக்கு. ம். ம். கண்டிப்பா. ம், ம், ம். சார் செகண்ட் டைம்ங்கிற தாட்டே வச்சுக்காதீங்க சார். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணணுங்கிறது தான். கண்டிப்பா நம்ம பண்ணலாம் சார். 1 வீக் நீங்க இந்த டாபிக்ஸ், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டாபிக்ஸை ஒரு 1 வீக் நீங்க வீடியோஸ் பாருங்க. யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பாருங்க, இல்லை புக்ஸ் ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அது நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஒரு ஈஸியா ஓகே இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்க இன்னும் ஒர்க் அவுட் கவனிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அதனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மறந்துருக்காது எந்த சிஸ்டமே. இப்போ டிவிஷன் வந்து ஒரு டைம் நம்பர்ஸ் வேணா மறந்துருக்குமே தவிர ஒரு டைம் பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியா போட்டுருவோம். ஸோ அதனால அதான் இங்க என்ன ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா நமக்கு நல்ல டைம் இருக்கு. இப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லா டைம் இருக்கு. அவங்க எக்ஸாம் டேட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா தட் இல் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ நமக்கு இப்பயே நல்லா டைம் இருக்கு. இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இப்பயே அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா வேகமா ஓட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். அது மேக்ஸ்க்குன்ட்டு இல்லை சார், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அப்படிதான். ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் அப்படிதான். ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிற ஒரு ஓஷன் மாதிரி. மேக்ஸ்னா கூட அந்த டாபிக் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடல்லாம் பார்த்துட்டோம் ஓகே அப்படின்னு. ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு ஓஷன் மாதிரி. அதில் தான் மேஜர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரமா நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நியூஸ் பேப்பர்ஸ் தான் சொன்ன இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வாங்கி படிங்க. அதுல உங்களுக்கு ஒரு 10 ஃபேக்ட்ஸ் தெரியும். அது அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் பாக்குறப்போ ஓகே நேற்று இது நடந்து. கண்டிப்பா சார், நியூஸ் பேப்பர் டெய்லியும் படிங்க. படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓகே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒரு ப்ராசஸ் நீங்களே ஆடப் ஆவீங்க. ஸோ இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, இவங்க எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, அடுத்து வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணாமே உங்களுக்கு ஒரு நேச்சுரலாவே அந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம ஃபேக்ட்ஸ் வந்து மைண்ட்ல செட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, 2 விஷயம் இருக்கு லைஃப்ல. ஒன்னு வந்துட்டு எமோஷனல் கோஷன்ட்னு சொல்லும், அப்புறம் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லுவோம். ஸோ எமோஷனல் கோஷன்ட்னா என்னன்னா, ஒருத்தங்க வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது கூட ஈஸி, எமோஷனலா ஸ்டேபிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நானுமே ஒரு 4 இயர்ஸா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட்ல தான் இருக்கேன். இப்போ நான் ஜாப்ல இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்பயுமே நமக்கு என்ன இருக்கும்னா எமோஷனல் அன்ஸ்டெபிலிட்டி நிறைய வரும். அது ஃப்ரெண்ட்ஸால வரலாம், ஃபேமிலினால வரலாம், இல்ல நம்மளே வந்துட்டு ப்ராப்பரா இருந்தாலும் நமக்கு நம்மளை தேடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம், இல்ல நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளமை தேடி போகலாம். ஸோ இது எதுவுமே இல்லாம எமோஷனலா ஒருத்தங்க ஸ்டேபிளா இருந்து எமோஷனல் கோஷன்ட்டா இருந்தாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம். இது எத்திக்ஸ்ல வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஒரு டாபிக் இருக்கு, யூபிஎஸ்சியில வந்துட்டு இருக்கு. இதுல வந்து என்னன்னா அந்த எமோஷனல் கோஷன்ல நம்ம ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். படிக்கிறது யார் வேணா படிச்சிருவாங்க. இன்டெலிஜென்ட் ஆகுறது வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா டெஃபினட்டா 70 பீப்புள்ஸ் இன்டெலிஜென்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா அந்த 30% இன்டெலிஜென்ஸும் இருந்து எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆமா, எமோஷன்ஸே நீங்க தனியா தள்ளி வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ காலையில நம்ம மேனேஜர் நம்மள வந்து என்ன முடிக்கலன்னு சொல்லி எல்லா ஆஃபீஸ்லயும் திட்டுவாங்க. எல்லா ஆஃபீஸ்லயும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், எல்லா ஆஃபீஸ்லயும் டெட்லைன்ஸ் இருக்கும், பேங்க்ல ப்ரெஷர் இருக்கும். எந்த ஜாப் போனாலும் ப்ரெஷர், கிரிட்டிசிசம், பாலிடிக்ஸ் இல்லாம ஒரு ஆஃபீஸே இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அது எல்லாமே நம்ம மைண்ட்ல போட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு நம்ம இவங்க இப்படி சொல்லிட்டாங்க நம்மள அப்படின்னு நம்ம அதையே மைண்ட்ல வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வின் பண்ண முடியாதுல்ல லைஃப்ல. ஸோ அதுதான் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ரீசெண்ட் இயர்ஸா நான் ஃபேஸ் பண்ணது முக்கியமா நான் சொல்றேன். அந்த எமோஷனலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து அப்படியே தள்ளி வச்சிடணும். நம்ம பர்சனல் லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் படிக்கிறப்ப தள்ளி வச்சிடணும். ஸோ படிக்கிறப்ப புக்கு நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் நம்ம டிராவல் பண்ணிட்டே போனோம்னா டெஃபினட்டா கிளியர் பண்ணலாம். நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ் கூட நீங்க டெய்லியும் படிங்க. ஆனா நம்ம வந்து மைண்ட் லெவல்ல நமக்கு இது வேணும், நான் இது பண்ணணும் அப்படிங்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்லா ஒரு 1 மந்த் செமையா படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும், பிரேக் டவுன் ஆகி அந்த எக்ஸாமே விட்டுருவாங்க. இப்ப வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேணும்னு ரொம்ப படிப்பாங்க. வேலையில இருக்கவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு சேஃப் சைட்ல இருப்போம். அதனால நமக்கு இது ஒரு ஆட் ஆனா தான் இருக்குமே தவிர இதை நம்ம இம்பார்ட்டன்ட்டா எடுத்து பண்ணணும்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த கிரேட்டர் கன்விக்ஷன் நமக்கு லைஃப்ல இருக்கணும். எமோஷனலா நம்ம ரொம்ப ஸ்டேபிளா இருந்தா மட்டும் தான் நம்ம எல்லா ஸ்டேஜஸுமே ப்ராப்பரா இது பண்ண முடியும். இப்ப என்ன பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி CBT 1, CBT 2, 3 இருக்கு. இந்த 3த்துக்குமே உங்களுக்கு எனர்ஜி இருக்கணும். நீங்க 1 மட்டும் சூப்பரா பண்ணிட்டு 95 வாங்கிட்டு செகண்ட்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு இல்ல என்னால் படிக்க முடியலன்னு நம்மளே ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு அதுல போய் நம்ம விட்டுட்டோம்னாலும் வேஸ்ட்.
2மே முடிச்சுட்டு தேர்ட் ஒன்ல போய் விட்டோம்னால வேஸ்ட். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல கன்சிஸ்டண்டா நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும், கன்சிஸ்டண்டா ஒரு எஃபர்ட்ஸ் போடணும், கன்சிஸ்டண்டான ஒரு கன்விக்ஷன் நமக்கு வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம மைண்ட்ல வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா நம்ம வின் பண்ணலாம். யாருமே வின் பண்ண முடியாதுன்னு ஒருத்தங்களாலையும் சொல்ல முடியாது, நம்ம இவன் வின் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனா பீப்புள்ஸ் நம்ம சுத்தி இருக்கவங்களாம் நம்ம எப்ப லூஸ் ஆகும் தான் பார்ப்பாங்க. யாரும் நம்மளை வின் பண்ணா ரொம்ப என்கரேஜ் பண்ற வெரி ஃபியூ பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா நெகட்டிவ் பீப்புள்ஸ் தான் நீங்க ஓரமா தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் உங்களுக்கே தெரியும், ஓகே இவங்க கிட்ட பேசினா நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கும். முக்கியமா எக்ஸாம் ரிலேட்டட் ஆஃப் பீப்புள்ஸ் கூட நல்லா கனெக்டா இருங்க, பேசுங்க. அப்பதான் நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். ஓகே இவங்க படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். அப்படி இருக்கப்பதான் நெகட்டிவ் பீப்புள் தள்ளி வச்சுட்டு நம்ம இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நம்மளோட எனர்ஜியை ஃபோக்கஸ்டா போட்டோம்னா 100% கிளியர் பண்ணலாம். சுத்தி இருக்கவங்க இதெல்லாம் கஷ்டம்டா, நம்ம அப்ப படிச்சது ஞாபகம் இருக்காதுன்னு எல்லாமே நெகட்டிவா தான் சொல்ல பார்ப்பாங்க. பட் அது எல்லாருமே தனியா வச்சுட்டு படிக்கணும். எத்தனை நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பார்த்திருக்கோம், மேரேஜ் எத்தனையோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, குழந்தைய வச்சுட்டு படிச்சிருக்காங்க, அவ்வளோ ஹர்டில்ஸ் அப்பா அம்மா இல்லாதவங்க படிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஆக்சுவலா உண்மை தானே. அப்ப அவங்க எல்லாராலும் முடியும்னா நம்மளால ஏன் முடியாது? நம்ம கிட்ட ஒரு ஜாப் இருக்கு, நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியா இருக்கும், நிறைய பேர் ஜாப் இருக்கு, நிறைய பேரை படிக்க வைக்க பேரண்ட்ஸ் விடுறாங்க, நிறைய பேரை விடவும் மாட்டாங்க. அப்படி எல்லாத்தையுமே நம்ம கையில இருக்கப்ப நம்மளால டெஃபினட்டா வின் பண்ண முடியும். சக்சஸ்ங்கிறது ரொம்ப கிட்டதான் இருக்கு, அதை நம்ம தான் தேடி தேடி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஹானர்ட் டு பி ஹியர். ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்ல ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது ஸோ நம்ம செஷன் எண்ட் பண்ணிப்போம், இதோட நம்ம செஷன் எண்ட் பண்ணிப்போம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் சொல்லலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சார், அந்த மாதிரி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நெகட்டிவா சொல்றவங்களோட இதே நீங்க நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி நெக்ஸ்ட் என்ன ஷெட்யூல், என்ன டெஸ்ட், எப்படி இந்த கிளாஸஸ் கொண்டு போறோம், வீக்கெண்ட் பேட்சஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே as soon as possible வந்து கண்டிப்பா உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்குறப்போ 3 திங்ஸ் தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. எக்ஸாம் பேட்டர்ன் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. CBT 1, CBT 2 லெவல்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்பிங் டெஸ்ட் ஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு இருக்கு. ஸோ பேட்டர்ன் அப்படின்னு பார்க்குறப்போ மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், 3 திங்ஸ் இருக்கு. அதுக்கான ப்ரீஃபான எக்ஸ்பிளேஷன் இந்த பிடிஎஃப்ல இருக்கு. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.